நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாலன் வாசமலர்வன் கழவணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார்மொழியமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி, அருள் தரும் சிவகாமி அம்மையுடனமர் அருள் தரும் கருப்பலீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி, எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி, இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு கடப்பாடாக நினைந்து தெய்வ சேக்கிழார் பெருமான் மீது அன்பு கொண்டு நாயன்மார்கள் மீது மற்றற்ற ஒரு அன்போடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வரக்கூடிய நம்முடைய புலவர் பெருமகனார் செங்கல்வராயன் ஐயா அவர்களை திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி, அவருக்கு ஆதரவாக இருந்து அவருக்கு உற்ற துணையாக இருந்து பணி செய்யக்கூடிய அன்பர்கள், இங்கு பாடிய ஓதுவா மூர்த்திகள், அருமையாக திருமுறை பாடிய ஓதுவா மூர்த்திகள், அதுபோல் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய புனார் திருவடி தாமர்கள் எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நல்லதொரு நிகழ்வு. அன்பர்களே, ஐயா அவர்கள் முகவுரையிலே மிக அழகாக சொன்னார்கள். இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்று சொல்லி, எப்படிப்பட்ட அரசனை ஆள வேண்டும் என்று சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறார். அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆளற்கு உரியர் என்று, அகில லோகத்து உலார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனிடை என்று சொல்கிறார். அப்படின்னா யார் ஒருவர் சிவபெருமான் திருவடி வணங்குகின்றார்களோ அவர்கள்தான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம பொறுத்த வரைக்கும் இல்லாதவர்களே. சிவபெருமான் திருவடிகளை ஒரு தகுதி சொல்கிறார், இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதி சொல்கிறார். திருக்கூட்ட சிறப்பில் வருது, அகில காரணர் தாழ்பணிவார்கள். அகில காரணர் யார்? சிவபெருமான். அவருடைய திருவடிகளை யார் வணங்குகின்றார்களோ அவர்களே இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்கள். அப்படி வந்தவர் தான் சேரமான் பெருமாள் நாயனார். சரி, அந்த அரசன் எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கு இலக்கணம் எங்கே சொல்கிறார்னா, மனுநீதி சோழருடைய புராணத்தில் சொல்கிறார், நகரச்சிறப்பில் சொல்கிறார். ஒரு அரசன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்களுக்கு 5 வகையான துன்பங்கள் வருமா. அந்த 5 வழியில் வரக்கூடிய துன்பங்களை யார் ஒருவர் நீக்கி காக்கின்றார்களோ அவர்கள் தான் அரசர் என்று சொல்லி இலக்கணம் சொல்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இல்லாததே இல்லை, அவர் சொன்ன மாதிரி பெரிய புராணத்தில் இல்லாததே இல்லை. அது சொல்கிறார், மனுநீதி சோழர் புராணத்தில் சொல்கிறார், மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைதிரத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆனபயம் 5 தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ அப்படின்னார். இந்த மாதிரி யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவன் தான் அரசன். இல்லைன்னா அவனுக்கு பேர் அரசன் கிடையாது, கொடுங்கோலன்னு பேருங்க. இதெல்லாம் இல்லாமல் யார் ஆட்சி, அதான் மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் அப்படின்னார். அப்படின்னா மக்களுக்கு முதல்ல யாரால் இடையூறு வரும்னா அரசனால் இடையூறு வருங்கிறார். தன்னால் எப்படி அரசனால் இடையூறு வரும்னா, கொடுமையான சட்டங்களை இயற்றுவது, வரிகள் போட்டு மக்களை துன்புறுத்துவது, இதெல்லாம் தன்னால் என்று சொல்லக்கூடியது. தன் பரிசனத்தால் அப்படின்னா, ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவருடைய மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அவங்களுடைய செல்வாக்கை வைத்து கொண்டு மற்றவர்களை துன்புறுத்துவது, அதாவது தன்னுடைய பரிசனத்தால். அப்புறம் சொல்லார், ஊனமிகு பகைதிரத்தால். இப்போ வந்தது பாருங்கள், பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு பகை வந்தது, அதை ஒன்றுமே இல்லாத செய்தார் பாருங்க. அதுதான் ஒரு பெரிய, நாம் செய்த ஒரு பெரிய தவம். இந்த நாட்டில் வாழுகிறோம் என்பதற்கு ஒரு பெருமை கொள்ளணும். நாமெல்லாம் இந்த இந்திய மண்ணிலே, நாம் பாரத மண்ணிலே நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெருமை. அதுதான் பகைத்திறத்தால் அப்படின்னார். அப்புறம் சொல்கிறார், ஊனமிகு பகைத்திறத்தால் கல்வரால் அப்படின்னார். திருட்டு பயம், எல்லாரும் திருடர்கள் எல்லாம், அதிலிருந்து மக்களை காப்பாற்றணும். அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஊனமிகு பகைத்திறத்தால் கல்வரால் உயிர் தம்மால். கொடிய மிருகங்கள், யானை, சிங்கம், புலி எல்லாம் போன்ற மிருகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஊரில் மக்களை துன்புறுத்தும், அதிலிருந்தும் மக்களை காப்பாற்றணும். அப்படி இந்த 5ஐயும் யார் ஒருவன் செய்கின்றானோ அவன் தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதியுடைய அரசன் என்று சொல்லி 12ஆம் நூற்றாண்டிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். வாழ்வது அப்படிங்கிறது, வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா, ஐயா சொன்ன மாதிரி பெரிய புராணத்தில் எல்லாமே இருக்குது. குற்றவாளியை பணம் வாங்கி கொண்டு விட்டுவிடாத அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லி வச்சிருக்கிறார். நாவுக்கரசர் புராணத்தில் வருது, மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி தெருள் கொண்டோர் அவர் சொன்ன தீயோனை செறுவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என புகன்றான் அப்படின்னார். நாவுக்கரசு பெருமானை தண்டனை கொடுப்பதற்கு பல்லவ மன்னனால்
கூட்டிகிட்டு வர சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, டே பணத்தை வாங்கிட்டு இது விட்றாதீங்கடா, அவனை பத்திரமா கொண்டு வாங்க, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு எப்போ சொல்கிறார் சேக்கிழார் பெருமான்? 12ஆம் நூற்றாண்டில் சொல்ல, இன்றைக்கி நடக்கக்கூடியதை அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். அருமையான இடம் அது. அப்போ பெரிய புராணத்தில் இது பணத்தை வாங்கிட்டு குற்றவாளிகள் தப்பித்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி கூட சேக்கிழார் பெருமான் விட்டு வைக்கலை. மனைவி எப்படி இருக்கணும், மகன் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் சொன்னால் அதே ஒரு வகுப்பு ஆயிரும். அது தனியாக பொதுவான ஒரு தலைப்பில் தான் அது பேச முடியும், சமுதாய சிந்தனைகள் அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்யணும், தோழமை எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த 2 பேர் சுந்தரருடைய வாழ்க்கையை சொன்னால் சேரரை சொல்லணும், சேரருடைய வாழ்க்கையை சொன்னால் சுந்தரரை சொல்லணும். சேரமான் பெருமாள் நாயனார் தான் ஐயா கொடுத்த தலைப்பு. அடியவர் அரியணையில் ஒரு அடியவர் என்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தோழர் சிவபெருமானுக்கு தோழர் சுந்தரர், சுந்தரருக்கு தோழர் சேரமான் பெருமாள் நாயனார். நம்ம நாயன்மார்கள் எல்லாருமே அவதரித்தது தமிழகத்தில் தான். 3 நாயன்மார்கள் மட்டும் வேறு மாநிலத்தில். 4 நாயன்மார்கள், 4 நாயன்மார்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் கேரள மாநிலத்தில் மலைநாடு என்று சொல்லக்கூடிய கேரள மாநிலத்தில் அவதரித்த பெருமக்கள் 2 பேர். விரல்மிண்ட நாயனார் ஒன்று, இன்னொருத்தர் சேரமான் பெருமாள் நாயனார். பெருமா கோதையார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனார். விரல்மிண்ட நாயனார் தான் இந்த பெரிய புராணம் நமக்கு கிடைக்கிறதுக்கே ஒரு காரணமாக இருந்தவர். அவர் தான் அவர் தான் அடியாரை வணங்காத சுந்தரனும் பிறகு அடியாரை வணங்காத சுந்தரனை ஆட்கொண்ட சிவபெருமானை பிறகு என்று சொன்ன ஒரு தைரியசாலி யாருன்னா விரல்மிண்ட நாயனார். அடியாரை வணங்கிட்டு தான் ஆண்டவனை போகணும், எல்லா கோயிலுக்கும் போக வேண்டியது, திருக்கூட்ட அடியார்களை வணங்க வேண்டியது, அதற்கு பிறகு பெருமானை வணங்க வேண்டியது, இப்படி ஒரு கொள்கை வைத்திருந்தவர் விரல்மிண்ட நாயனார். அவர் கேரள மாநிலம் செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி செங்கனாச்சேரி, அந்த செங்கனாச்சேரியில் அவதரித்தவர் விரல்மிண்ட நாயனார். இன்னொருவர் பெருமா கோதையர் என்று சொல்லக்கூடிய நம்ம இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனார். அவர் அவதரித்தது கொடுங்கலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சைக்கிழம் என்று சொல்லக்கூடிய திருப்பதி. இன்னொருத்தர் நேசநாயனார் என்று சொல்லி காம்பேலி என்று சொல்லக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர்லேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவு காம்பேலியில் அவதரித்தவர் நேசநாயனார். கண்ணப்ப நாயனார் எல்லாத்துக்கும் தெரியும், ஆந்திர மாநிலத்தில் உடுப்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதியில் மற்ற எல்லா நாயன்மார்களையும் நம்முடைய தமிழகத்தில், அது பெரும்பகுதி சோழ நாட்டில். அது ஒரு பெரிய தவம். சோழநாடு செய்த ஒரு பெரும் தவம் என்னென்னா, நாயன்மார்கள் அவதரிக்கக்கூடிய ஒரு பேறு பெற்றது சோழநாடு. அதனால் சோழநாடு சோறுடைத்து என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை நம்ம வணங்கியே ஆகணும். தொண்டை நாட்டுக்கு ஒரு பெருமை உண்டு. தொண்டை நாட்டினுடைய சிறப்புகளை சேக்கிழார் பெருமான், அதாவது திருக்குறிப்பு தொண்டை நாயனார் புராணத்தை 128 பாடல்களில் 110 பாடல்கள் தொண்டை நாட்டினுடைய சிறப்பு. வெறும் 18 பாட்டு தான் திருக்குறிப்பு தொண்டை நாயனுடைய புராணம். பேர் புராணத்துக்கு திருக்குறிப்பு தொண்டை நாயனார் புராணம். ஆனால் திருக்குறிப்பு தொண்டரை பற்றி எத்தனை பாட்டு பாடியிருக்கார் சேக்கிழார் பெருமான் அப்படின்னு பார்த்தா வெறும் 18 பாட்டு. மீது எல்லாமே தொண்டை நாட்டினுடைய சிறப்பு. நாட்டு சிறப்புன்னு எடுத்துக்கிறார் புராணத்தில். அந்த நாட்டு சிறப்பில் எத்தனை பாட்டு பாடுறாருன்னா 35 பாட்டு. 35 பாட்டு தான் நாட்டு சிறப்பு, எல்லாமே சோழ நாடு. நகர சிறப்பு திருவாரூர் 50 பாட்டு. புராணத்தினுடைய நகரம் திருவாரூர். ஏன்னா முதல் நூல் திருத்தொண்ட தொகை கிடைத்தது திருவாரூருங்கிறதுனால. ஆனால் நினைச்சார் சேக்கிழார் பெருமான் அவதரித்த தொண்டை நாடு இல்லைங்களா, குன்றைவள நாடு. அந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்புகளை பார்த்தார். திருக்குறிப்பு தொண்டையனார் புராணத்தை எடுத்தார். உமையம்மை தவம் செய்து பூஜை செய்த ஒரு பெரும் பதி காஞ்சிபுரம். அதையெல்லாம் உள்ளடக்கி 110 பாடல்கள் பாடிய ஒரு பெருமை தொண்டை நாட்டுக்கு மட்டுமே உண்டு. வேறு எந்த ஒரு நாட்டுக்கும் அவ்வளவு. அதாவது திருக்குறிப்பு தொண்டையனார் புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது, தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ அப்படின்னார். மற்ற நாடுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது தீய வகைகளை, அதாவது தீய குணங்கள் மனசில் நினைக்காமல் இருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், ஆனால் கனவில் கூட நினைக்காதவர்கள் தொண்டை நாட்டு பெருமக்கள் என்று சொல்லுவார். இங்கே இருக்கக்கூடிய நதி, நாங்கள் கடந்து வருகின்ற பொழுது பாலாற்றை கடந்து வந்தோம். அப்படி பாலாற்றை பார்க்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் ஒரு உவமை சொல்கிறார். பாலாற்றுக்கு அருமையான ஒரு உவமை சொல்கிறார். பிள்ளை தைவர பெருகுபால் சொரிமுளை தாய்போல் மல்லர் வேணிலின் மணற்றர் பிசைந்து கை வருட வெள்ள நீர் இருமரங்கு ஓடி பல்ல நீர்மடை உடைப்பது பாலி என்று சொல்லுவார். அப்படின்னா பிள்ளை தைவர பெருகுவாள் சொரிமுளை தாய்போல், அதாவது பாலாற்றில் எப்பொழுதும் தண்ணி ஓடாது, உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா. மழைக்காலத்தில் தண்ணீர் ஓடும், வேநீர் காலத்தில் மணல் மட்டும்தான் இருக்கு. ஆனால் வேலை செய்யக்கூடிய மல்லர்கள், கூலி வேலை செய்கிறவங்க, அந்த தண்ணி தாகன்னா அந்த மணலை கையில் வருடுனாங்கன்னா அப்படியே மடையுடைச்சி போகக்கூடிய அளவுக்கு வெள்ளம் வருமா. இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஓமை சொல்லார் சேக்கிழார் பெருமான். ஒரு குழந்தைக்கு வயிறு பசிக்குது அப்படின்னா தாயினுடைய
முலையை கையில் தொட்டுச்சுன்னா அந்த தாய்க்கு வந்து பால் சுரக்குமா, அந்த குழந்தை பால் உண்டு மகிழ்ந்து இருக்குமா. அது மாதிரி அந்த தாயை போல அந்த பாலாறு என்று சொல்லுவார். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஓமை இங்கே சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்தை தொண்டை நாட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் வியப்புக்குரியதாக இருக்கும். ரொம்ப உள்ளே போகக்கூடிய நேரம் இல்லை என்று சொல்லி இப்போ சேரமான் பெருமாள் நாயனார் அவர் அவதரித்தது நம்முடைய மலைநாடு என்று சொல்லக்கூடிய திரு அஞ்சைக்களம், கொடுங்கலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சைக்களம். அங்கு அந்த பதியில் தான் அவர் அவதரித்தது. அங்கே வந்து அதான் சேக்கிழார் பெருமான் சொன்னார், சேரர் குலமும் இந்த உலகமும் செய்த பெரும் தவத்தால் அரண் அருளால் அவதரித்தவர் பெருமாக்கோதையார். அவருடைய பெயர் வந்து பெருமாக்கோதையார். பெருமாக்கோதையார் அங்கே தான் அவதரிக்கிறார். அப்படி அவதரித்து அவர் கொஞ்சம் ஒரு வயசு வருகின்ற பொழுது சின்ன வயசுலேயே ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிறார். என்ன உண்மை தெரிஞ்சுக்கிறார்னா, இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது உறுதியற்றது இல்லை, உறுதியற்றது. அதே மாதிரி என்ன உறுதியானது? சிவப்பணிகள் தான் உறுதியானது. சிவபெருமானுடைய தூக்கிய திருவடி இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே பொருள் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அப்படிங்கிறார். உலக இயல்பும் அதாவது சின்ன வயசுலேயே அவர் வந்து பட்டத்துக்கு வந்துடுறாருங்க. எப்படின்னா அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு அரசர் இறந்து போயிடுறார். அப்படி இறந்து போனோடனே சின்ன வயசு ஒரு 20 வயசுக்குள்ளேயே இவர் வந்து அரசராக வந்துடுறார். அரசராக வந்தாலும் அவர் செய்து கொண்ட பணி என்ன அப்படின்னா, தினசரி கோயிலுக்கு போவார், நந்தவனத்தில் எல்லாம் நீர் பாய்ச்சுவார், மலர்களை எல்லாம் பறித்து பெருமானுக்கு மாலை சாற்றுவார், திருமஞ்சன பணிகளெல்லாம் செய்வார், அழகிடுதல் மெழுக்கிடுதல் இப்படியெல்லாம் ஒரு அரசர் செஞ்சுருக்கிறார். அதுதான் பெரிய ஒரு சிறப்பு. சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், உலக இயல்பும் அரச இயல்பும் உறுதியல்ல என்று உணர்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கி நிலவும் நந்தவனப் பணிகள் நீடு செய்து சொல்கிறார். மாலையெல்லாம் தொடுப்பது. அப்புறம் என்ன அது சொல்கிறார் பாருங்க, புலரி எழுந்து புனல் மூழ்கினார். காலையில் விடியறதுக்கு முன்னாடி எழுந்திருக்குவார். முதல்ல குளத்தில் போய் குளிப்பார். அதற்கு பிறகு உடம்பு பூரா திருநீர் பூசிக்குவார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கினார். உடம்பு பூரா திருநீர் பூசிக்குவார். அப்படி பூசிக்கொண்டு நந்தவனத்தில் போய் பணி செய்வார். எந்த அரசர் செய்வார்? நந்தவனத்தில் போய் பணி செய்வார். நீடும் நந்தவனங்கள் சென்று அப்படிங்கிறார். நீர் பாய்ச்சறது, களை பறிப்பது, மலர்கள் பறிப்பது, மலர்களை படுத்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு சாற்றுவது. அது மட்டுமல்ல, அங்கு கோயிலில் போய் கூட்டுவது, மெழுகுவது, இப்படியெல்லாம் பல பணிகள் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார். அப்பர் சாமிகள் சொல்வார் திருவாரூர் தேவாரத்தில், ஆமாறுன் திருவடிக்கு அகம்குலையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலீர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானேன் என்று சொல்வார். அப்படின்னா அதாவது என்னென்ன பணியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த சரியை தொண்ட முழுக்க அதில் கொண்டு வர்றார். ஆமாறுன் திருவடிக்கு அகம்குலையேன் அன்புருகேன் அப்படின்னார். இதெல்லாம் செய்யலை நான். அப்படி செய்யாதனால இது திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொல்கிறார், ஆமாறுன் திருவடிக்கு அகம்குலையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலீர் கோமானின் திருக்கோயில் தூகேன் இதெல்லாம் பொருள் தெரியும் எல்லாத்துக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் செய்யாதனால நான் சாவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னார். சாமாரே விரைகின்றேன் அப்படின்னா இதெல்லாம் செய்யணும்னு அர்த்தங்க. இதைவே நமக்கு அப்பர் சாமிகள் உடன்பாட்டில் சொல்கிறார். நிலை பெறுமாறு என்னுதியல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்னும் அலைபுணல் சேர் செஞ்சடை மேல் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நெல்லை என்று சொல்லி உடன்பாட்டில் சொல்கிறார். அப்படின்னா இதெல்லாம் செய்யணும். கோயிலுக்கு போனால் அது புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு எப்போ கோயிலை கூட்டணும் அப்படின்னா விடியறதுக்கு முன்னாடி கூட்டணும். விடியறதுக்கு முன்னாடி கூட்டி கோயிலுக்கு மாலை பெருமானுக்கு மாலை கட்டி கொடுக்கணும், அவனை புகழ்ந்து பாடணும், அப்படியே ஆடணும், அப்படி மெய்குலைந்து வழிபாடு செய்யணும் என்று சொல்லி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நமக்கு அப்பர் சாமிகள் சொல்கிறார். அதே அப்பர் சாமிகள் 4ஆம் திருமுறையில் மீண்டும் சொல்கிறார். என்னென்ன பலன், தொண்டுகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறார். அதில் சொல்கிறாருங்க, விளக்கினால் பெற்ற இன்பம் எழுக்கினால் பதிற்றியாகும் துளைக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும் அளப்பிழ கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறு அப்படின்னார். விளக்கினால கோயிலை கூட்டுறதில் வரக்கூடிய ஒரு நன்மை இருக்குது பாருங்கள்.
அது கோயிலை மெழுகுகின்ற பொழுது 10 மடங்கு பலன் அதிகமாக கிடைக்குமா. விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும்னார், 10 மடங்கு அதிகமாகுமா. அப்புறம் சொல்கிறார் பாருங்க, துளைக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும். சாமிக்கு எப்படி மலர் கொடுக்கணும், துளைக்கினன் மலர்னால் நல்லா அப்படியே அப்படி மலர் எப்படி இருக்கணும்னா நல்லா அப்படி ஒளியுருவத்தோடு இருக்கணும். அப்படின்னா வாடிப்போன மலரெல்லாம் பெருமானுக்கு போடக்கூடாது, அன்றளர்ந்த மலர்களாக இருக்கணும். அதான் துளைக்கினன் மலர் தொடுத்தால் எங்கே இருக்கலாம், பெருமானுடைய சிவலோகத்தில் இருக்கிற தூயவின் நேரலாகும் அப்படின்னாரு. அப்புறம் சொல்லார் பாருங்க, விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும்னார். ஒரு சிவாலயத்தில் போய் ஒரு திருவிளக்கு போட்டால் நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறார். மீண்டும் சொல்கிறார், அளப்பிழ கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறேன்னர். அப்படின்னா ஒரு திருமுறை, இப்போ ஐயா பாடினாங்க இல்லையா, 12 திருமுறைகள் பாடினாங்க அற்புதமாக. ஒரு திருமுறை பெருமானை நோக்கி நீங்கள் கோயிலில் போய் பாடுனா என்ன கேட்டாலும் கொடுப்பாராம் பெருமான். அதுக்கு மேலே பெருமானுக்கு ரொம்ப பிடித்தது திருமுறை. நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் என்று சொல்லி தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சுந்தரருக்கு அடியெடுத்து கொடுக்கின்ற பொழுது இறைவனே விரும்பி கேட்டது. சுந்தரா, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், நீ ஒரு பாடல் பாடு என்று சொல்லி கேட்கிறார். அப்படி இறைவனே விரும்பி கேட்டது. சாமி எப்படிப்பட்டவர் தெரியுங்களா சிவபெருமான்? வேண்டுதல் வேண்டாமையிலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பியலனர். எதையோ ஒன்றை வேண்டி கேட்கணுங்கிற அவசியம் சாமி கிடையாது. ஏன்னா நினைச்ச மாத்திரத்தில் அவருக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பெருமானை விரும்பி கேட்டது திருமுறை. அது நம்ம கவனத்தில் வச்சுக்கோணுங்க. அதான் சொல்கிறார், நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும்னர். அர்ச்சனைன்னா என்னென்ன, சாமிக்கிட்ட போய் நின்று ஒரு 5 ரூபாயை கொடுத்து அப்படி இப்படி சொல்கிறது இல்லை. அர்ச்சனை என்று சொன்னால் தமிழ் பாடல், திருமுறை தான் அர்ச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை அப்படின்னா பாட்டேயாகும் அப்படிங்கிறார். அதை அப்படி எடுத்துக்கணும். அர்ச்சனைனா அடுத்தது பாட்டேயாகும். இப்போ ஐயா பாடினாங்க இல்லையா, அதுதான். இப்படி இந்த பாடலெல்லாம் பாடி பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர் சேரமான் பெருமான் நாயனார். அப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் ஒரு நாள் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அரசு பதவிக்கு வந்த நேரம், அப்படி அரசு பதவிக்கு வந்த நேரத்தில் அவர் நகர்வலம் போகிறார். நகர்வலம் செல்லுகின்ற பொழுது ஒரு யானை மேலே அவர் அமர்ந்து கொண்டு செல்லுகிறார். அப்படி யானையின் மீது செல்லுகின்ற பொழுது வழியில் ஒரு ஊர் வண்ணான், அந்த ஊரினுடைய ஒரு வண்ணான், அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் இந்த துணியெல்லாம் வெளுக்கக்கூடியவர். அந்த காலத்தில் மண் போட்டு தான் வெளுப்பாங்க. இந்த மாதிரி டிடர்ஜென்ட் கேக்கெல்லாம் அன்றைக்கி கிடையாது. சரளை மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண் போட்டு வெளுக்கிறதுனால அந்த மண்ணெல்லாம் அவர் திருமேனியில் பட்டு மழையில் நனைஞ்சு, மழை வந்துருச்சு, மழையில் நனைந்து வெயிலில் காஞ்சிட்றார். அப்படி வெயிலில் காய்ந்ததுனால என்ன ஆகுதுன்னா, மேனி முழுக்க வெள்ளை வெள்ளையேர்னு ஆயிடுது. அப்படி ஒரு அந்த இது படிஞ்ச மாதிரி ஆயிடுது. அப்படி மேனி முழுக்க வெள்ளை வெள்ளையேர்னு ஆன உடனே நம்ம சேரமான் பெருமான் நாயனார் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அரசர் யாரோ ஒரு பெரிய அடியார் உடம்பு பூரா திருநீர் பூசிட்டு வரார் என்று சொல்லி யானை மேலே இருந்து கீழே இறங்குறார். கீழே இறங்கி அவர்கிட்ட போய் அப்படி வணங்கி நிற்கிறார். ஒரு அரசர் யானையிலிருந்து விழுந்து எந்திரிச்சு கீழே வணங்கினா அந்த வண்ணாருக்கு எப்படி தான் இருக்கும். அவர் அப்படியே பயந்து போயிடுறார், அப்படி பயந்து அலறார். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்கிறாருங்க, சேரர் பெருமான் தொழக்கண்டு சிந்தை கலங்கி முன் வணங்கி யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படிங்கிறார் அவர். அதுக்கு நம்முடைய நாயனார் சொல்கிறாரு, சேரமான் பெருமான் நாயனார், அடியேன் அடிச்சேரன் திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாத ஏகமனம் ஒளிந்தார் அப்படின்னார். திருநீர் பூசுறது மட்டும் புண்ணியம் இல்லைங்களா, திருநீற்று வேடத்தை நினச்சாவே புண்ணியங்கிறார். திருநீற்றை நினச்சா போதுமா, அவ்வளோ புண்ணியம் என்று சொல்கிறார். அதான் அந்த திருநீற்று அதை அந்த அது வைக்க அவர் அவர் அந்த வண்ணார் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அரசர் இப்படி இறங்கி வணங்கினதுனால எல்லாம் அமைச்சரெல்லாம் கூட இருப்பாங்க, படை தளபதிகள் எல்லாம் இருப்பாங்க, நம்மளை யாராவது எதாவது செஞ்சிருவாங்களோன்னு பயந்து நடுங்கிறார். அப்போ தான் இவர் சொல்கிறார், சேரர் சொல்கிறார், அடியேன் அடி வண்ணான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறார், அடியேன் அடிச்சேரன் அப்படின்னார். ஒரு அரசர் சொல்கிறாருங்க, பெருமா கோதையாருங்கிற அரசர் சொல்கிறார், அடியேன் அடிச்சேரன் அப்படின்னார். அதுக்கு மீண்டும் சொல்கிறாரு, திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாத ஏகமனம் ஒளிந்தார் அப்படின்னார். நீ ஒன்றும் வருத்தப்படாத, திருநீற்று வேடத்தை நினைக்கிறதுக்கு நீ ஒரு கருவியாக இருந்தாய் என்று சொல்லி, நான் யாரும் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி மனதை தேற்றி அனுப்பியதாக சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்கிறார். இதே தருமபுரியில் தகடூர் என்று சொல்லக்கூடிய அந்த தருமபுரியில் ஒரு அரசர் தன்னுடைய மகனுக்கு என்ன பெயர் வச்சார் அப்படின்னா,
வண்ணானை கும்பிட்டான்னு பேர் வச்சார். யாராவது வைக்க முடியுமா நினச்சி பார்க்கணும். இன்னைக்கு ஒரு அரசர் பேர் வைக்கிறார் தன்னுடைய இளவரசருக்கு. வண்ணானைக்கு அது சேரமான் பெருமான் நாயனார் கூட வச்சுருக்கலாம் இல்லையா, பெருமா கோதையார்னு வச்சுருக்கலாம். இன்னொரு பேர் அவருக்கு களரிற்றறிவார் இல்லையா, 3 பேர் இருக்குது. ஆனால் அவர் அப்படி வைக்கலை. வண்ணானை கும்பிட்டான். அந்த குழந்தையை பார்க்கிற பொழுதெல்லாம் வண்ணானை கும்பிட்டான்னு சொன்னால் சேரமான் பெருமாள் நாயனார் வரணும், அந்த வேடம் நினைவுக்கு வரணும், அந்த நினைவுக்கு வேடம் வரணுங்கிறதுக்காக வச்சார். அப்படி ஒரு கல்வெட்டு இருக்கிறதாக எங்களுடைய பேராசிரியர் ஐயா புலவர் சென்னைப்பினார் சொல்வார். அப்படி இருக்குது என்று சொல்லி தகடூர் அந்த கல்வெட்டில் இருக்குது என்று சொல்லுவார். அப்படி பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய நாயனார் அவர் அந்த அரசுக்கு பதவிக்கு வருகின்ற பொழுது அவர் எல்லாரும் சின்ன வயசுலேயே அரசராக வர சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சிவப்பணி தான் செய்து கொண்டு இருப்பேன். சிவப்பணி செய்து கொண்டு இருக்கிற பொழுது நான் நாட்டை பற்றி மக்களுக்கு ஏதாவது குறை என்று சொன்னால் அவங்க ஏதாவது மனசில் நினச்சா எனக்கு அது தெரியணும். அப்படி பெருமான்ட்டு ஒரு வரம் கேட்குறார். அப்படி வரம் கொடுத்தால் மட்டும்தான் அரசனாக வருவேன் என்று சொல்கிறார். சாமி வந்து அப்படியே அந்த வரத்தை கொடுக்குறார். இப்போ அவர் பாட்டுக்கு சிவப்பணிகள் செய்துட்ருப்பார். சிவப்பணிகள் செய்து கொண்டு இருக்கிற பொழுது உயிர்களுக்கு ஏதாவது துன்பம் அப்படின்னு மனசில் நினச்சாங்கன்னா அதுக்கு அவருக்கு தெரியும். அதுதான் கடைசியாக அவர் கைலாயம் போனதுக்கு பெருமான் திருவடிக்கு போனது அந்த இதுதான். அதுக்கு பேர் தான் களரிற்றறிதல்னு பேருங்க. கார்கொண்ட கொடைகளரிற்றறிவார்க்கு மடியேன் சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்ட தொகையில் சொல்கிறார். கொடுக்கறதுல அது எப்படிப்பட்டவர்னா கரிய மேகம் போல் அப்படின்னார். கரிய மேகம்தான் மலையை கொடுக்கும், வெண்மேகம் மலையை கொடுக்காது. கார்கொண்ட களரிற்றறிவார்க்கு மடியேன் அப்படின்னார். அதனால தான் அவர்கிட்ட பானபத்திரர் அனுப்புகிறார். யாருக்கிட்ட? எத்தனை சாமிகிட்ட இல்லாத காசுங்களா? சாமி வந்து இன்னொருத்தர்கிட்ட அனுப்பணுமா என்ன? மதுரையம்பதியில் பானபத்திரர் என்று சொல்லி ஒரு ஏழ்மையான ஒரு அடியார். அவர் நல்ல பாடக்கூடியவர், ஐயா மாதிரி நல்ல பாடக்கூடியவர். அவருக்கு வந்து ஒரு வறுமை. அவர் யார்? பெரியவங்க எப்பொழுதும் எல்லாத்துலேயும் போய் கை நீட்ட மாட்டாங்க, சாமிகிட்ட தான் போய் கேட்பாங்க. சாமிகிட்ட போய் கேட்குறார். சொக்கநாத பெருமான் பார்த்தார். சரி, உனக்கு வந்து கொடுக்கக்கூடிய தகுதியுடைய ஒரு எங்கே இருக்கார்? மலைநாட்டில் இருக்கிறார். அவர்கிட்ட தான் நீ போய் வாங்கணும். வேலை எல்லாத்து பக்கத்தையும் எங்கே வேணாலும் சாமி கொடுக்கலாம், இப்படினாருன்னா வருமில்ல. அதெல்லாம் செய்யலை. ஒரு கடிதம் கொடுக்குறார். அந்த கடிதம் தான் 11ஆம் திருமுறையில் திருமுக பாசுரம் என்று சொல்லி முதலாவதாக இருக்கக்கூடிய பதிகம். மதிவழி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் பருவ கொன்மு படியன பாவலர்க்கு ஒருமையில் உரிமையில் உதவி ஒலிதிகள் குருமா மதிப்புடை குடைக்கீழ் சேரலன்கான் என்று சொல்லி அது சேரலன்கான். அது யாருக்கு ஒரு கடிதம் எப்படி எழுதணுங்கிறது அங்கே சிவபெருமானே சொல்கிறார் பாருங்க. மதுரையில் இருக்கக்கூடிய ஆலவாய் பெருமானாகிய நான் எழுதி கொள்வது யாருக்கு அப்படின்னா அந்த மலைநாட்டில் இருக்கக்கூடிய சேரமான் கொடுக்கறதுல மேகத்தை விட சிறந்த சேரமான் பெருமான் நாயனாருக்கு எழுதுகிறேன். இந்த கடிதத்தை கொண்டு வர்றது யாருன்னு அவர் சொல்கிறார் பாருங்க. பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பான் அன்பன் தன்பான். நீ எப்படி என் மேலே அன்பு வச்சிருக்கிறையோ அதே மாதிரி அவனும் அன்பு வச்சிருக்கிறான். அது பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பான் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பது வேணார். மான் பொருள் என்ன தெரியுங்களா? நல்ல வழியில் சம்பாரித்த பணம். ஆமாம், சும்மா அந்த அங்கே இங்கேயும் சம்பாதிக்கிற காசையெல்லாம் கொடுத்தா அதுக்கு சிவபுண்ணியம் ஆகாது. சிவபுண்ணியம் எப்படி செய்யணும்? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தில் ஐயா பென்ஷனில் பண்ணுறார். அது நான் இங்கே வர்றதுக்கு காரணமே அவருடைய அந்த உரைப்பு தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஐயாவுக்கு தெரியும் எனக்கு தினசரி வகுப்பு இருக்குது. ஆனால் வர்றதுக்கு காரணம் அவருடைய இன்றைக்கி கூட ஒரு வகுப்பு நான் விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். கவுந்தப்பாடின்னு சொல்லி அங்கே பெரிய புராண வகுப்பு, அதை விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். ஐயாவுக்காக தான் வந்திருக்கிறேன். அதாவது அந்த மாதிரி செய்யணுங்க. மான் பொருள் கொடுத்து அது நமக்கு ஒவ்வொரு மெசேஜ் கொடுக்குறார் சேக்கிழார் பெருமான். திருடிட்டு வந்த காசில் சிவபுண்ணியம் செஞ்சால் ஆகாது. அது யார் வேணாலும் செய்வாங்களே. சாமிகிட்ட பேரம் பேசி பங்கு போட்டு இவ்வளோ வந்தால் நான் அவ்வளோ கொடு, அதெல்லாம் சிவபுண்ணியம் கிடையாதுங்க. உங்களுடைய உழைப்பில் நீங்கள் செய்யணும், அதுதான் சிவபுண்ணியம். அதான் மான் பொருள் கொடுத்து அவனுக்கு என்ன தகுதியோ அதுக்கு தகுந்ததை கொடுத்து சொல்கிறார் பாருங்க. பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பான் காண்பது கருதி போந்தனன். மான் பொருள் கொடுத்து வரவிடு, அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பொருளை கொடுத்து அங்கேயே வச்சுக்காத, அனுப்பிச்சுடு. எனக்கு இங்கே பாடுறதுக்கு ஆள் வேணும்ல ஆலவாயில், அதனால் அனுப்பிச்சுட்ரு அப்படின்னு சொல்கிறார். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு சேரமான் பெருமான் நாயனார்கிட்ட வர்றார். அவர் வராருன்னு சொன்ன உடனே அந்த நகரத்தை அலங்காரம் செய்கிறார். யார்? சிவபெருமானே ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறேன்னா என்ன விளையாட்டுங்களா?
நமக்கு யாராவது ஒரு இங்கே இருக்கிற வட்டம் கூட்டம் ஏதாவது ஒரு கடிதம் கொடுத்தா தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுவான் நம்மால். ஐயோ அவர் எனக்கு கடிதம் கொடுத்துருக்காரு அப்படி. சிவபெருமானே கடிதம் கொடுத்துருக்காருங்க. அப்படியே இதே மாதிரி சாத்திரத்தில் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறார். இது 12 திருமுறைகளில் வருது. அதே மாதிரி சாத்திரத்தில் ஒரு கடிதம். சாத்திரத்தில் யாருக்கு அப்படின்னா உமாவதி சிவாச்சாரியார். உமாவதி சிவாச்சாரியாருக்கு பெத்தான் சாமனுக்கு தீட்சை கொடுக்க சொல்லி ஒரு கடிதம் கொடுக்குறார். பெத்தான் சாமன் என்று சொல்லி அவர் தில்லையம்பதியில் மடப்பள்ளியில் சாப்பாடு செய்கிறதுக்கு விறகு வெட்டுறவன். சாப்பாடு செய்கிறது கூட இல்லை, விறகு வெட்டுறவன். அவருக்கு ஒரு மனசில் ஏக்கம், நம்மளும் எல்லாத்து மாதிரி தீக்கை வாங்கி பெருமானை வழிபாடு செய்யணும்னு. ஆனால் உமாவதி சிவாச்சாரியார் பெரிய சிவாச்சாரியார், அவர் தலைமை சிவாச்சாரியார், அவர்கிட்ட போய் கேட்குற அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. ஏண்டா உனக்கெல்லாம் தீக்க வேணுமான்னு பேசிட்டா என்ன செய்கிறதுன்னு மனசுக்குள்ளே பயம். பெருமான்கிட்ட தினசரி விண்ணப்பம் வச்சார். அப்படி பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது அவருடைய பக்குவத்தை கருதி சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய பக்குவம் அந்தளவுக்கு பெத்தான் சாமன் பக்குவமாக இருந்திருக்கிறான். அதனால் சாமி உமாவதி சிவாச்சாரிட்ட ஒரு கைச்சீட்டு கொடுக்குறார். பெத்தான் சாமனுக்கு பேதமர முக்தி கொடு அப்படின்னு, தீட்சை கொடுன்னு சொல்லலை, பேதமர முக்தி கொடு அப்படின்னு கொடுத்தார். சொன்னதை உடனே அவருக்கு உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணோடனே அவர் திருவடி அடைஞ்சிட்டார். அதுக்கு பேர் சத்தியோ நிர்வாண தீக்கை. ஐயாவோட சாத்திரத்தை பற்றி சொன்னார் இல்லையா, சைவ சித்தாந்தத்தில் 2 தீக்கை இருக்குது நிர்வாண தீக்கையில். சத்தியோ நிர்வாண தீக்கை, இன்னொன்று அசத்தியோ நிர்வாண தீக்கை. பக்குவமுடைய அன்பர்களுக்கு அந்த சத்தியோ நிர்வாண தீட்சைங்கிறது கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்க அப்போவே திருவடி அடைஞ்சிருவாங்க. பெத்தான் சாமன் போல் கொஞ்சம் பக்குவம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு நிர்வாண தீக்கை வாங்கி அதற்கு பிறகு கொஞ்ச நாள் பயின்று பெருமானுக்கு தொண்டெல்லாம் செய்து திருமுறைகளெல்லாம் பயின்று சாத்திரங்களெல்லாம் பயின்று அதற்கு பிறகு திருவடி அடையிறது. இந்த சத்தியோ நிர்வாண தீக்கை அப்படிங்கிறது என்னென்னா, சாத்திரத்தில் சொல்லுவாங்க, உணர்த்திய பொழுதே உணர்த்திய பொருளை உணர்த்தியவாறே உணர்ந்து கொள்ளுவது. உணர்த்திய பொருள் என்ன, சிவபெருமான் சொன்ன மாத்திரத்தில் அப்படியே உணர்ந்து கொள்வது. அதாவது நல்ல காஞ்ச விறகுல தீப்பற்ற மாதிரி, இன்னும் சொல்ல போனால் கரியில் தீப்பற்றுற மாதிரி அதிதீவிரமான ஒரு பக்குவம். அந்த பக்குவம் இருந்ததுனால உபதேசம் பண்ணோடனே திருவடி அடைஞ்சிட்டார். பெத்தான் சாமனுடைய மனைவி ஐயர் ஏதோ பண்ணிட்டாரு, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. அரசன்ட்ட நியாயம் போகுது. அரசன் கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. இல்லை அவருக்கு பக்குவம் இருந்தது, நான் தீக்க கொடுத்தா அவர் திருவடி அடைஞ்சிட்டாரு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தருக்கு செஞ்சு காட்டுங்கிறாங்க. அங்கே பார்த்தா அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட தேரல. யாராவது இருந்தால் தானே செய்ய முடியும். அப்போ தான் அவர் பார்த்தாரு. அவர் தினசரி பூஜை பண்ணி ஒரு முள்ளு செடிக்கு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இருப்பார். அந்த செடிக்கு பக்குவம் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது. யாருக்கு, ஓருயிராக இருந்தாலும் கூட அந்த தீர்த்தம் பட்டு 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 அந்த சிவபுண்ணியத்தில் அது அப்படி இருந்தது. அந்த செடிக்கு மந்திர உபதேசம் பண்ணார். அது கருகி எல்லாரும் பார்க்குற மாதிரி மேலே போச்சு. அதற்கு பிறகு தான் எல்லோரும் நம்பினாங்களாம். அந்த மாதிரி அவர் கடிதம் கொடுத்தது இந்த இதில் திருமுறைகள்லையும் இருக்குது, சாத்திரத்தில் இருக்குது. சிவபெருமான் 2 கடிதம் கொடுத்துருக்கிறார். இந்த கடிதத்தை அவர் கொண்டு வரார். அப்படி தலையில் சுமந்து கொண்டு வருகிறார் பத்தரர். அப்படி பத்தரர் வருகின்ற பொழுது அப்படியே அவர் திருவடியில் விழுந்து வணங்குகிறார் சேரர். சிவபெருமானே ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறார்னா என்ன என்று சொல்லி அவரை அப்படியே அந்த பண்டாரத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார். அவருடைய சேமத்துக்கு அப்படியே அழைத்து கொண்டு சென்று எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அவர் சொன்னார், இவ்வளவெல்லாம் எனக்கு அது இன்னும் என்ன சொன்னார்னா, நீங்கள் ராஜாவாக இரு, நான் கொஞ்ச நாளைக்கு உங்கள்கிட்ட சேவகனாக இருக்கிறேன் என்று சொல்லி சேரமான் பெருமான் நாயனார் அவர் அரியணையில் அமர்த்துறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அவர், எனக்கு அதெல்லாம் தகுதி இல்லை, நீங்கள் என்னுடைய தகுதிக்கு ஏற்றதை மட்டும் கொடுத்தா போதும் என்று சொல்லி வாங்கி கொண்டு மதுரை சென்றதாக நமக்கு அந்த புராணத்தில் வருது. அப்படி இருக்கின்ற பொழுது அவர் என்னென்னா, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் உறுதியற்றது. எல்லா உறுதிப்பொருள் என்னென்னா, இந்த அரசின் மூலமாக வரக்கூடிய ஒரு செல்வம், அதுபோக நாம் செய்யக்கூடிய தவம், இது எல்லாத்த விட உயர்ந்த ஒரு பொருள் என்ன, பெருமானுடைய ஆடும் கடலே அப்படிங்கிறது அவருக்கு பெருமான் உணர்த்துறார். அப்படி உணர்த்துகின்ற பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, தினசரி கூத்தப்பெருமானுடைய திருவடியை வணங்குறார். நீங்கள் கேரள மாநிலத்தில் கூத்தப்பெருமான் வழிபாடு அஞ்சைக்களத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அஞ்சைக்களத்து சபாபதின்னு அதில் எழுதியிருக்கும். அந்த பெருமானை வழிபாடு செய்வார். தினசரி வழிபாடு செய்கின்ற பொழுது அவருக்கு அந்த சிலம்போசை கிடைக்கும். அந்த சிலம்போசை தினசரி அவருக்கு கிடைக்கும். அந்த நடராஜர் தான் அங்கே இப்போ அஞ்சைக்களத்தில் இருக்கக்கூடிய நடராஜர். அப்படி வலம் வருகின்ற பொழுது இருக்குது, அடியானெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த பெருமானுடைய சிலம்போசை தினசரி கேட்கும். தினசரி அந்த சிலம்போசை கேட்டால் தான் பூஜை நிறைவு பண்ணுவார். அப்படி ஒரு பழக்கம் அவருக்கு சேரமான் பெருமாள்லாம் என்ன இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் சிலம்போசை கேட்கலை.
கேட்காதனால அவர் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, நாம் ஏதோ தவறு செஞ்சிட்டோம் பூஜையில், அதனால் சிலம்போசம் நமக்கு கிடைக்கல, நம்ம பூஜையில் தவறு செஞ்சதுனால சிவபெருமானுக்கு உகந்த ஒரு பூஜை செய்ய முடியாத இந்த உடம்பு இனிமேல் எதுக்கு என்று சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த உயிரை போக்கிக் கொள்வதற்காக வைக்கிறார். அப்படி வைக்கின்ற பொழுது சிலம்போசம் கேட்குது. அப்போ தான் அவர் சொல்கிறார், மன்றில் வந்து வன்தொண்டன் மன்றில் வந்து ஒன்றும் உணர்வினால் உரை சேர்ப்பதிகம் பாடுதலால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம் அப்படின்னார். எப்படி பாருங்க, வன்தொண்டர் சுந்தரன் வந்து அங்கே பாடிட்டு இருந்தான். அது எப்படி பாடினா, ஒன்றும் உணர்வாள் அப்படி, அது ரொம்ப முக்கியங்க. ஒன்று இருந்த நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை அப்படின்னார். பாடுகின்ற பொழுது பெருமானை நினைந்து பாடணும். அப்படி பாடிட்டு இருந்தான். அப்படி பாடிட்டு இருந்ததுனால நான் மைமறந்து கேட்டுட்டு இருந்தேன். கேட்டுட்டு இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. பரம்பொருள் எல்லா பக்கம் இருக்கக்கூடிய, அவனுக்கு பேரே விஸ்வநாதன் இல்லைங்களா, வியாபகத்தன்மையுடையவன், எல்லா பக்கம் இருக்கக்கூடியவர். ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் சேர்க்கணும் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு திருவுள்ளம். அப்படின்னு சொன்ன உடனேயே சேரமான் பெருமான் நாயனார் நினைச்சார, என்னே அடியாருக்கு அருளும் கருணை, இது மாதிரி யார் சிவபெருமான் யாருக்கு இந்த மாதிரி அருள் செய்வாங்க அப்படின்னா அவரை போய் நான் பார்க்கணுன்னு அப்போ மனசுக்குள்ளே அப்போ தான் அவருக்கு வருது. சுந்தரரை பார்க்கணுங்கிற எண்ணமே அப்போ தான் அவருக்கு வருது. சுந்தரரை கண்டிப்பாக போய் வழிபாடு செய்யணும், அவர் திருவடி வணங்கணும்னு நினைக்கிறார் சேரமான் பெருமாள் நாயனார். மொத்தம் 175 பாட்டுங்க. யார் நம்முடைய சேரமான் பெருமாள் ஐயா கொடுத்த தலைப்பில் அதில் 40 பாட்டு தான் சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி இருக்குது. மீது எல்லாமே சுந்தரரை பற்றி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த சுந்தரரை போய் வணங்கணும். அவர் இருக்கிறது திருவாரூர் இல்லைங்களா, திருவாரூர் போய் அவரை வணங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு அருள் செய்த கூத்த பெருமானை முதல்ல வணங்கணும் என்று சொல்லி அங்கேருந்து புறப்படுறார். தன்னுடைய சேனைகளோடு அப்படியே வர்றார், சிதம்பரம் வர்றார். அப்படி சிதம்பரம் வருகின்ற பொழுது சிதம்பரத்தில் வந்து பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு அப்படி நிற்கிறார். அந்த மன்றிலே நிற்கின்ற பொழுது அங்கே தான் பொன்வண்ண தந்தாதி என்று சொல்லி அந்த பதிகம் பாடுறார். அகத்துறை பாடல் அது. அதாவது ஒரு பெண் தன்னுடைய தலைவனுடைய புகழை கேட்டு அந்த உடம்பெல்லாம் பசலை அடைந்து பொன்னிறமாக மாறியது என்று சொல்லி அந்த பொன்வண்ண தந்தாதியில் இறைவனை பாட்டுடை தலைவனாக, தன்னை வந்து தலைவியாக ஒரு பெண் நினைந்து அந்த பெண்ணுடைய நிலையை செவிலித்தாய் சொல்வது போல் அமையப்பெற்றது பொன்வண்ண தந்தாதி. சேரமான் பெருமான் நாயனார் சிதம்பரத்தில் பாடுறார். அப்படி பாடி முடித்த உடனே அவருக்கு சிலம்பொலி கேட்கிறது. ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும், சிதம்பரத்தில் சிலம்பொலி கேட்டது 2 பேர்த்துக்கு தான். இவருக்கு ஒன்று, வாதவூரடிகள் கொன்று, அது யாருக்கு இல்லைங்க. ஆமாம், வாத ஊரினில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பரிசும். அதற்கு பிறகு நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. இப்படி அந்த சிலம்போசை கேட்டு அந்த மகிழ்ச்சியில் அப்படியே அவர் வந்து ஆரூர் போகிறார், திருவாரூர் செல்லுகிறார். திருவாரூர் செல்லுகின்ற பொழுது சேரர் வருகிறார் என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தகவல் செல்லுகிறது. சுந்தரமூர்த்தி சாமிகள் அடியார் பெருமக்களோடு அப்படியே வீதியில் வந்து வணங்கி அவரை வரவேற்று செல்லுகிறார். அப்படி கிழக்கு வாயில் வழியாக உள்ளே போகிறாங்க. உள்ளே செல்லுகின்ற பொழுது வலது பக்கமாக இருக்கக்கூடிய தேவாசிரிய மண்டபம், அந்த தேவாசிரிய மண்டபத்தை வணங்கித்தான் யாரும் உள்ளே போகணும். திருவாரூர் வழிபாடு செய்யக்கூடிய முறை ஒன்று இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி, தேவாசிரிய மண்டபத்தில் அடியார் பெருமக்கள் இருக்கிறதாக மனசில் நம்ம நினச்சிக்கணும். ஆமாம், பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகழத்து மாழ்முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்துரைந்துள்ளது தேவாசிரியனும் திருக்காவனம்னார். யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்களாம்? திருமால், பிரம்மா, இந்திரன் போன்ற தேவர்கள்லாம் இருக்கிறாங்க. எதுக்காக அங்கே இருக்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வணங்குவதற்காக அங்கே இருக்கிறாங்க. என்னங்க, அடியார்களையெல்லாம் தேவர்கள் வணங்குவாங்களான்னா அப்படித்தான் திருவாரூர் சொல்லுது. அண்டர்பிரான் தொண்டர்கள் அமரர் பணியும் அணியாரூர் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். அண்டர்பிரான் யார்? சிவபெருமான். அவருடைய தொண்டர்கள் அவர்களை அமரர் வணங்கும் திருவாரூர் அப்படின்னு. அமரர்கள்லாம் தேவர்கள். திருவாரூருக்கு பெருமை என்னென்னா, தேவர்கள் எல்லாம் அங்கே வந்து காத்து கிடப்பாங்களாம். அதனால அதுக்கு பேர் தேவாசிரியன் மண்டபம், ஆசிரித்து கிடைக்கக்கூடியது. தேவர்கள் எல்லாரும் வந்து காத்து கிடப்பாங்களாம் அந்த அடியாரில் வணங்குவதற்கு. அவர்கள் தான் சிவன் முக்த அடியார்கள். அவர்களை வணங்கித்தான் சுந்தரர் நமக்கு திருத்தொண்ட தொகை பாடுறார். இதெல்லாம் வரலாறு. அப்படி அந்த அடியார்களை அந்த மண்டபத்தை வணங்கி கொண்டு 2 பேர் உள்ளே வருகின்றார்கள். ஆரூர் பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். ஆரூர் பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே சுந்தரருடைய திருமாளிகைக்கு செல்லுகிறார்கள் 2 பெருமக்களும். அப்போ தான் எல்லாரும், ஏற்கனவே தம்பிரான் தோழர் யார்? சுந்தரர் இல்லைங்களா. சிவபெருமான் வந்து அவரே சொல்கிறார், அவருன்னு நாம் போய் சாமிகிட்ட கேட்கவா முடியும்? கற்புலீசர்கிட்ட போய் நானும் நீங்களும் நண்பராக இருக்கலாங்க, கேட்க முடியுமா என்ன? நமக்கு என்ன ஆகிறது? நம்ம நிலைமை அடிமையாக தானே நம்ம இருக்கணும். சிவபெருமான் சொன்னார், ஆரூர் பெருமான் சுந்தரர் சொன்னார், நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னார். அதுதான் பெருமை.
இவர் போய் நான் நண்பராக நம்ம 2 ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவா முடியும்? நம்மை தோழமையாக தந்தனம்னார். அதனால் அதிலிருந்து அவருக்கு பேர் தம்பிரான் தோழர். யாருக்கு? சுந்தரருக்கு. இப்போ சேரமான் பெருமான் நாயனார் இவரும் போயிட்டுருக்கிறாங்க அந்த வீதியில். அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாரும் சொல்கிறாங்க சேரமான் தோழர் அப்படிங்கிறாங்க. யார்? சுந்தரரை. அப்போ சிவபெருமானுக்கும் தோழர், அரசருக்கும் தோழர். அந்த பெருமை சுந்தரருக்கு தான் உண்டு. 2 பேரும் சேர்ந்து அப்படியே வழிபாடு செய்து கொண்டு பரவேனாச்சாருடைய இல்லத்துக்கு செல்லுகிறார்கள். பரவேனாச்சார் அப்படியே அரசருக்கு உண்டான மரியாதை, இன்னொன்று அடியாருக்கு உண்டான, 2ம் அங்கே இருக்குது. அரசர் அப்படிங்கிறது மட்டுமல்ல, சேரர் அடியார் 2ம் மரியாதையோடு அவர்களுக்கு அங்கே உணவு படைக்கிறார் பரவேனாச்சியார். இனிய அமுது படைக்கிறாங்க. 2 பேரும் உணவு எடுத்துக்கொண்டு அடைக்காய் அமுது என்று சொல்லக்கூடியது அங்கே தான் வருது. அந்த வெத்தலை பாக்குங்கிறது ஒரு உணவு, அது படைக்கணும். அடியார்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டால் வெத்தலை பாக்கு கொடுக்கணும். வெத்தலை பாக்கு அப்படிங்கிறது அடைக்காய் அமுது அப்படின்னு சொல்லி வரும், அந்த புராணத்தில் தான் வருது. இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தன்னுடைய யாத்திரை அங்கேருந்து 2 பேரும் போகிறாங்க. மதுரையம்பதி வழிபாடு செய்கிறாங்க, திருச்சுழியல் வழிபாடு செய்கிறாங்க, காளையார் கோயில் வழிபாடு செய்கிறாங்க. இப்படி எல்லா தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு கடைசியாக திருமறைக்காடு வழிபாடு செய்கின்றார்கள். திருமறைக்காடு வழிபாடு செய்து கொண்டு கோடியக்கரை வருகின்றார்கள். கோடியக்கரை வழிபாடு செய்கின்ற பொழுது தான் 2 பேரும் ஒன்றா தான் போகிறாங்க. யார்? சுந்தரரும் சேரமான் பெருமான் நாயனார். அப்படி கோடியக்கரை வழிபாடு செய்கின்ற பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாவே தெரியும், சாமி தனியாக இருப்பாருங்க. அங்கே ஒன்றுமே இருக்காது, ஊரே இருக்காது, கடற்கரை தான் அது. கடல் காற்று பற்று அப்படியே மேனி எல்லாம் அரிச்சு போயிருக்கும் பெருமானுக்கு. அங்கே தான் சுந்தரர் பாடுறார், கடிதாய் கடல் காற்று வந்தற்ற கரைமேல் குடிதான் இருந்தால் குற்றமோ, கொடியேன் கண்கள் கண்டன கோடி குலகரையே அடிகேல் யார் துணையாய் இருந்தீர் என்று சொல்லி பாடுறார். அப்படியே இந்த காட்சியை பார்க்குறதுக்கு இந்த கண்கள் ரொம்ப கொடுமையான கண்கள். இப்படி தான் தனியாக இப்படி உட்காந்துருக்கிறதா சாமி? ஊருக்குள்ளே போய் இருந்தால் என்னங்க உங்களுக்கு குற்றம் வந்துட போகுது, இப்படி தன்னந்தனியாக உட்காரலாமா என்று சொல்லி சுந்தரர் அந்த திருமேனியை பார்த்த உடனே அவர் மனசு தாங்கலை. அங்கே தான் பாடுறார், அதாவது எப்படி கண்ணப்ப நாயனார் காலத்தை சென்று அந்த தன்னந்தனியாக அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணப்பரை பார்த்து, அப்படி அந்த குடுமி தேவரை பார்த்து எப்படி வருத்தப்படுவார் தெரியுங்களா? வெம்மர குளத்து வந்த வேட்டுவ சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிருகானந்தன்னில் உம்முடன் தனியாயுள்ளார் ஒருவரும் இன்றி கேட்டேன், இம்மலை தனியே நீர் இங்கு இருப்பதே என்று நெய்வார் அப்படின்னார். இவரும் அங்கே தான் இருக்கிறாரு, தனியாக தான் இருக்கிறார். இவருக்கு ஒன்றுக்கு துணையெல்லாம் இல்லை, சாமியும் தனியாக தான் இருக்கிறாரு. இவருக்கு எந்த துன்பம் வந்தாலும் பரவாயில்லையா, சாமிக்கு எதுவும் வந்துடக்கூடாதான். எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இதே உணர்வு சுந்தரம் இருக்காங்க. சொல்லார், வெம்மர குளத்து வந்த வேட்டுவ சாதியார். இப்படி வேட்டுவர்கள் தானே இப்படியெல்லாம் இருப்பாங்க, நீங்கள் இப்படி இருக்கலாமா? கைமலை கரடி வேங்கை அரிதிருகானந்தனில், கரடி இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, இந்த காட்டில் இப்படி தனியாக இருக்கிறீங்களே பெருமானே, யாரும் துணை இல்லாமல் மனம் நைந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். அது மாதிரி அங்கே கோடியக்கரையில் அந்த காட்சியை பார்த்து அப்படியே மனம் உருகி அந்த பதிகத்தை பாடுகிறார். அதற்கு பிறகு அப்படியே 2 பேரும் வழிபாடு செய்து கொண்டு ஐயாறு வருகின்றார்கள். ஐயாறு வருகின்ற பொழுது, ஐயாறு வருவதற்கு முன்பாக கண்டியூர் இருக்கும். பிரம்மன் தலை கொய்த இடம் கண்டியூர். திரு கண்டீஸ்வர இது அதை 8 வீரச்சலங்களில் அது ஒன்று கண்டியூர். பிரம்மன் தலை கொய்தது. பிரம்மனுக்கு 5 தலை இருந்தது. நானும் நீயும் ஒன்று தாயா, எனக்கு 5 தலை உனக்கு 5 தலை, என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்ன பொழுது தான் ஒரு தலையை அப்படி பூ கொய்யற மாதிரி கொய்தாரான் சாமி. சரி, உன்னால் முடிஞ்சால் இன்னொரு தலையை கொண்டு வந்துக்கும். எங்கே கொண்டு வருது? பெருமான் கொய்தது மீண்டும் கொண்டு வர முடியுமா என்ன? அதனால தான் அவனுக்கு நான்முகன்னு பேர் வந்தது. 5 தலை இருந்தது அவனுக்கு முதல்ல. நான்முகனுக்கு முதல்ல எத்தனை? 5 முகம். அந்த இடம்தான் அந்த பிரம்மகண்டீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய திருப்பெயர் கண்டியூர். கண்டியூர் வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது சேரமான் பெருமான் நாயனாருக்கு என்னென்னா, ஐயாற்று பெருமானை வழிபாடு செய்யணும். இப்போ இருக்கிற மாதிரி பாலமெல்லாம் அப்போ கிடையாது. பெரிய தண்ணி எப்படி போகுதுன்னா, 7 கடல் தண்ணி ஒன்றா போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி போதான் அந்த ஐயாற்றில். இருந்தாலும் சேரமான் பெருமான் நாயனருக்கு நம்பிக்கை என்னென்னா, சுந்தரர்கிட்ட சொன்னால் கூட்டிகிட்டு போயிடுவார். நான் குருநாதர் மேலே அவ்வளோ நம்பிக்கை. சுந்தரர் அவர் குருநாதராகவே ஏற்றுட்டவர். சுந்தரர்கிட்ட சொன்னால் அங்கே போக முடியாதுன்னு தெரியும், பரிசல் போட முடியாது. பரிசல் போடுறதெல்லாம் தண்ணி தாண்டி போயிட்டுருக்குது, அப்படி கடல் வெள்ளம் மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் எப்படியும் போயிடலாம், சுந்தரர்கிட்ட சொன்னால் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அவருக்கு. அப்போ தான் சுந்தரர்கிட்ட சொல்கிறார், சாமி ஐயாற்று பெருமானை வழிபாடு செய்யணும், நீங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சுந்தரர் முடியலைன்னு சொல்லலை, பார்த்துக்கலாம் என்று சொல்லி, அப்போ தான் பரவும் பரிசு ஒன்று அறியேன் நான், பண்டே உன்னை பரவாதே இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் யான். அது அந்த பதிகத்தில்
அரவங்கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று சொல்லி சாமி தூரத்தில் இருக்கிறார். எங்கே இந்த கரையிலிருந்து பாடுறாங்க, அந்த கரையில் இருக்கிறார். அரவங்கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ, அந்த பதிகம் முழுக்க அப்படியே ஓங்காரத்திலே வரும். அடிகளோ அடிகளோன்னு பாடுவார். அப்படியே அங்கேருந்து பெருமான் வந்து ஒரு அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சேக்கிழார் பெருமான் இங்கேருந்து ஒரு கன்று குட்டி அம்மான்னு கற்றுதான், அந்த கரையிலேருந்து தாய் பசும் அம்மானு கற்றுச்சான். சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயாற்றில் கன்று தடையுண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் புனிற்றா போல் ஒன்றும் உணர்வால் சராசரங்களெல்லாம் கேட்க ஓலம் என்ன நின்று மொழிந்தார் பொன்னிமாம் நதியும் நீங்கி நெறிகாட்ட அப்படின்னார். அப்படியே அங்கேருந்து சாமி அம்மானாராம், இவரும் அம்மான்னு கத்துன மாதிரி கத்துனாராம். அப்படி ரெண்டு பேர்த்தனுடைய அந்த அன்பு காவிரி அப்படியே நின்று போனது. ஓடிக்க அப்படி ஓடிக்க கரை புரண்டு போன காவிரி அப்படியே நின்றது. நின்ற காவிரி எப்படி இருக்குதுன்னா, வர தண்ணியெல்லாம் எங்கே போச்சுன்னு ஒரு கேள்வி வரும். துங்க வரை போல் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமாள். இமயமலை பாரு அப்படியே வர தண்ணியெல்லாம் ஏறிட்டே இருக்குது. டேம் கட்டாமையே தண்ணி மேலே ஏறிட்டுருக்கு. அதை முன்னவனை முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோ. சிவபெருமான் வந்து முன்னாடி நின்னாச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கும். அதனால் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே தேங்கி தேங்கி மேலே ஏறிட்டுருக்கு. சரி, இப்போ வந்து தண்ணி இங்கே இல்லை, ஆனால் தண்ணி போனதுனால கற்கள் நிரம்ப இருக்குது, பருக்கை கற்களாக இருக்குது. எப்படி நடந்து போக முடியும்? சுந்தரருடைய திருவடி என்ன ஆகிறது? அதனால் சாமி என்ன பண்ணாரா, மணல் பரப்பி கொடுத்தாராம். யார் செய்வா? சிவபெருமானுக்கு தான், சுந்தரருக்கு தான் செய்ய முடியும். அப்படி மணல் பரப்பி கொடுத்தாராம். ரெண்டு பேரும் அப்படி அதில் அந்த மணல் மேலே போய் அப்படியே கால் நோகாமல் ஐயாற்று பெருமானை வழிபாடு செய்து கொண்டு திரும்ப வருகின்ற வரைக்கும் அந்த நீர் அப்படியே இருந்தது. அதற்கு பிறகு எப்பவும் போல காவிரி ஓடியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து ரெண்டு பேரும் மலைநாடு செல்லுகின்றார்கள். மலைநாடு செல்லுகின்ற பொழுது இப்போ தான் அவர் சொல்கிறார், சேரர் சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் எங்கள் மலைநாட்டுக்கு வாங்க, எங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் பெருமானே, நீங்கள் உங்களை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது சரி வருகிறேன் என்று சொல்லி அவர் கூட போகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த ஊர் மக்களெல்லாம் அப்படியே பார்த்து அதிசயத்து போய், நம்ம என்ன தவம் செஞ்சுருப்போம், இவரை வணங்குவதற்கு நம்பெருமான் தோழர் இவர், நம்பி என்று சொல்லி எல்லாரும் தொழுது வணங்குகிறார்கள். நம்முடைய சிலம்பு நாடு செய்த ஒரு தவம் என்ன? சிலம்பு நாடு என்று சொல்வது கேரளா, எல்லாத்துக்கும் என்ன சிலப்பதிகாரம் நடந்தது அங்கே தானே. அதனால் நம் சிலம்பு நாட்டுக்கு வேறு பேர் இனியன் எல்லாரும் அப்படி போற்றுகின்றார்கள். அப்படியே அவரை வணங்கி, நம்முடைய சேரர் செய்த பெருமை என்ன, என்ன வேலை செய்திருக்கிறார் நம்ம சேரமான் பெருமானாயனர், இவ்வளவு பெரிய ஆளுங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறார், சிவபெருமானுடைய தோழரையே அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரே, நாம் செய்த தவம் என்னென்று சொல்லி எல்லாரும் போற்றி மகிழ்கின்றார்கள். அப்படி வந்தவர் நேராக ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார். ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு சென்று அங்கே தான் முடிப்பது கங்கை என்று சொல்லக்கூடிய பதிகத்தை அங்கே பாடுறார். அப்படி பாடிக்கொண்டு ரெண்டு பேர் அரண்மனைக்கு வருகின்றார்கள். அரண்மனைக்கு வந்து கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அவர் கொஞ்ச நாள் இருந்த உடனே அவருக்கு எப்படின்னா, சுந்தரருக்கு இப்போ நம்ம குழந்தைகள்லாம் இந்த பள்ளிக்கூட லீவு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாய் மாமா வீட்டுக்கு, அப்பச்சி வீட்டுக்கு, எங்கள் ஊர் பக்கம் அப்பச்சின்னு சொல்லுவோம், அம்மாவுடைய அப்பா அம்மாவெல்லாம் அப்பச்சி அம்மாயி அப்படின்னு சொல்லுவோம் கொங்கு நாட்டில். அந்த மாதிரி போச்சுன்னா மாமங்கிட்ட குழந்தைங்க எப்போ ரொம்ப பிரியமாக இருக்கும், அது இயற்கை. தாய் மாமன்கிட்ட இருக்கக்கூடிய செல்லம் வேறு யாருக்கிட்ட இருக்காது. அப்படி குழந்தையெல்லாம் போச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு இருக்கும். 10 நாளைக்கு இருந்தோடனே அப்பா அம்மா ஞாபகம் வந்துடும். நல்ல குழந்தை, நல்ல குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன், அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னா அப்படியே அழுங்காமல் கண்ணை கசக்கும், அவருக்கு கீழே படுத்துட்டு அழுகும். ஏன்னா அப்பா அம்மாட்ட போகிறோன்னு சொல்ல முடியாது, அதை தெரிஞ்சு கொண்டு வந்து விட்டுறணும் இல்லையா. அது மாதிரி சுந்தரருக்கு எங்கே போனாலும் ஆரூர் பெருமான் ஞாபகத்துக்கு வந்துடுவார். ஆரூர் பெருமானை நினச்சா எங்கே இருந்தாலும் வந்துடுவார். அதுதான் சுந்தரருடைய. சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு ஒற்றியூரில் இருக்கிறார். ஒற்றியூரில் இருக்கின்ற பொழுது சங்கிலியார் திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகிருக்குது. சபதம் ஏற்று கல்யாணம் பண்ணியிருக்கார், நான் ஒற்றியூரை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி. ஆனால் அந்த வசந்த காலம் வருகிறது. வசந்த கால உற்சவத்தில் அடியார் பெருமக்கள் எல்லாம் பெருமானோடு சேவித்து செல்வார்கள். அந்த காட்சி அவர் கண்ணு முன்னாடி நிற்கிது. அப்படி நின்ன உடனேயே, எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்று சொல்லி அங்கிருந்து அந்த பதிகம் பாடிக்கொண்டு அப்படியே ஆரூருக்கு வருகின்ற பொழுது தான், அந்த ஊர் எல்லை தாண்டுகின்ற பொழுது 2 கண்ணும் போகுது. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஊருக்கு போகணும்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து சேரமான் பெருமாள் நாயனார் சொல்கிறார், பிரிவாற்றேன் யான் என் செய்கேன், உங்களை பிரிஞ்ச என்னால் எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது தான், அங்கே தான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திரும்பும் உணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்னத்தன்மையன் என்று அறிய பொன்னா எம்மானை, எழிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல்படனத்தனை ஆரூரானை மறக்கலுமாமே என்று சொல்லி
என்னால் ஆரூர் பெருமானை மறந்து இருக்க முடியாது சாமி, நான் உடனே கிளம்பணும் என்று சொல்லுகின்ற பொழுது தான் அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே அரசாட்சி செய்யுங்க, உங்கள் திருவடிக்கு கீழே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே சேரமான் பெருமாள் நாயனார் சொல்வார். அதற்கு இவர் சொல்கிறாரு, இல்லை நீ அரசாட்சி செய்து நல்லபடியாக இங்கே ஆண்டு கொண்டு இரு என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு மீண்டும் சேரமான் பெருமாள் நாயனார் சொல்கிறார், பாரோடு விசும்பாட்சி எனக்குனது பாதமலர் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்தாலும் உன்னுடைய திருவடியை நான் ஒரு இதாக பாதமலராக கொண்டு நான் ஆட்சி செய்கின்றேன் என்று சொல்லி சுந்தரருடைய திருவடியை தலைமையில வைத்து கொண்டு அவர் ஆட்சி செய்கிறார் சேரமான் பெருமான் நாயனார். அப்போ சுந்தரர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சேரர் இப்போ சுந்தரர் சேரரை விட்டு பிரிஞ்சு வரார். அதனால் அவர் அரசர் அப்படிங்கிறதுனால நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்புகிறார். பொன் பொருளெல்லாம் நிறைய கொடுத்து அவருக்கு பரிசனங்கள் எல்லாம் கூட அனுப்புகின்ற பொழுது அதைத்தான் எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது எங்கள் கொங்கு நாட்டுக்கு வர்றார். எங்கள் கொங்கு நாட்டுக்கு வந்தோடனே சாமி என்ன பண்ணுறாரு, சுந்தரனுக்கு கொடுக்கறதுக்கு நான் இருக்கிற பொழுது இன்னொருத்தனா சாமி நினைக்கிறார், எதாக இருந்தாலும் நான் தான் கொடுப்பேன். 2 மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சவர் பொருளாக கொடுக்க மாட்டார். 2 பேர்த்தையும் அவர் தானே கல்யாணம் பண்ணி வச்சார். பரவீனாச்சியாரை கல்யாணம் பண்ணி வச்சார், சங்கிலியாரை கல்யாணம் பண்ணி வச்ச சாமி சிவபெருமானுக்கு அவருக்கு தேவையான பொருளை கொடுக்க தெரியாது. அதனால் நான் இருக்கிற பொழுது இன்னொருத்தரா என்று சொல்லி அப்படியே அந்த திருமுருகன் பூண்டி வருகின்ற பொழுது வேடுவர்களை விட்டு அந்த பொருளை எல்லாம் பறித்து வைக்கிறார். அப்போ தான் சுந்தரர் பாடுகிறார், கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுறார். அப்படி அந்த திருப்பதிகத்தை பாடுகின்ற பொழுது அதில் சொல்கிறார், இடுகு நுண்ணுடை மங்கை தன்னோடும் எத்துக்குங்கிறந்தீர் எம்பிரானீர் அப்படின்னார். இங்கே திருடர்கள்லாம் இருக்கிறாங்க, கள்வர்கள் இருக்கிறாங்க, இங்கே போய் அந்த சின்ன பொண்ணை கூட பக்கத்தால் உட்கார வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே பெருமானே, இந்த இடத்துல நீங்கள் இருக்காதீங்க, எத்துக்கு எங்கே இருந்தீர், இங்கே எதுக்கு நீங்கள் இருந்தீர் என்று சொல்லி அந்த பொருள் பறிபோன பொழுது பாடுகிறார். அதற்கு பிறகு பெருமான் அந்த பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார். மீண்டும் அவரை அதெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். அதான் அந்த இடத்த சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, செற்றார்தம் புறமெரித்த சிவனார் செல்வ திருமுருகன் பூண்டியினில் செல்லும் போதில் சுற்றாரும் சிலைவேடர் கவர்ந்து கொண்ட தொகுநிதியின் பரப்பெல்லாம் சுமந்து கொண்டு முற்றாத முளையுமையால் பாகன் முதற்கணமே முடியாம் பேறு பெற்றார்தம் கடல் வரவ அடியேன் முன்னை பிறவியனில் செய்ததவம் பெரியவாமே என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்லுகிறார். அப்படி அங்கிருந்து மீண்டும் திருவாரூர் அணைகின்றார். திருவாரூர் அணைந்து நீண்ட நாட்கள் ஆகிறது. அப்படி நீண்ட நாட்கள் ஆனதற்கு பிறகு அவருக்கு திருவாரூரில் இருந்து அவர் சேரநாடு செல்ல வேண்டும் என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய தோழரை நினைக்கிறார். நீண்ட நாள் கழித்து தோழரை நினைக்கிறார். அது எப்படி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அவர் கைலாயம் போகணுங்கிற அந்த பக்குவம் வந்துடுதுங்க. அப்படி பக்குவம் வந்த உடனேயே யாரை நினைக்கிறாருன்னா சேரமான் பெருமாள் நாயனார் நினைக்கிறார் சுந்தரர். அதான் சொல்கிறார், மூலமான திருத்தொண்ட தொகைக்கு வெள்ளானை சருக்கத்தில் முதல் பாட்டே அதுதான். வெள்ளானை சருக்கத்தில் முதல் பாட்டு இதுதான், மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞானமுய எழுந்தருளும் நம்பி தம்பிரான் தோழர் காலை மலர் செங்கமலக்கண் களரிற்றறிவாருடன் கூட ஆழமுண்டார் திருக்கையிலை அணைந்தது அறிந்தபடி உரை செய்வாம் என்று சொல்லி, அதாவது அவர் சேரமான் பெருமான் நாயனோட போய் கொஞ்சம் இருந்துட்டு வரலான்னு தான் போகிறார். கைலாயம் போகணுங்கிறது அவருக்கு தெரியாது, சுந்தரருக்கே தெரியாது. ஆனால் அதை முந்தின நாளே தெரிஞ்சு வச்சவர் ஒருத்தர் பெருமலை குறும்பநாயனார். பெருமலை குறும்பநாயனார் யோகத்தில் இருந்தவர், சுந்தரரையே குருநாதராக கொண்டவர். நம்பி நாமம் நவீன்ற நலத்தாழ்பார் சேக்கிழார் பெருமான். அவர் பேரை சொல்கிறது தான் அவருக்கு வேலை, வேற ஒன்றும் கிடையாது. நம்பி யாரூரா, தினசரி எந்திரிச்சோன்னா நம்பி யாரூரா இதைத்தான் சொல்லிகிட்டு இருப்பார். அட்டமா சித்திகள் கிடைத்தது அவருக்கு. அட்டமா சித்திகள் கிடைத்து யோக நிலை கைவர பெற்றார். யோக நிலை கைவர பெற்றதுனால நாளைக்கு சுந்தரர் கைலாயம் போயிடுவார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். கண்ணை பிரிந்து கருமணி எப்படி வாழ்வது, ஒரு கண்ணை பிரிந்த ஒரு கருமணி இல்லாத கண் என்ன என்று சொல்லி அந்த நாளை சுந்தரர் கைலாயம் செல்லுகிறார். இன்றே நான் செல்வேன் என்று சொல்லி தன்னுடைய யோக சக்தியின் மூலமாக கபாலத்தின் வழியாக அந்த உயிர் பிரிந்து பெருமான் திருவடிக்கு போயிடும். அது பெருமலை குறும்பு நாயனார். இப்போ சுந்தரருக்கு அவரை பார்க்கணுன்னு தான் வர்றார். அது கைலாயம் போகணுன்னுலாம் அவருக்கு தெரியாது. காலை மலர் செங்கமலக்கண் களரிற்றறிவாருடன் கூட ஆழமுண்டார் திருக்கையிலை அணைந்தது அறிந்தபடி உரை செய்வாம் என்று சொல்லி எதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேங்கிறாரு. பாருங்கள் சேக்கிழார் பெருமான், நம்ம என்னமோ முழுசாக சொல்கிற மாதிரி. நம்மால் 4 பாட்டை படிச்சுட்டு என்ன மாதிரி யாரும் பெரிய புராணம் பேச முடியாதுன்னு சொல்கிறோம். 4286 பாட்டை பாட சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறார். அதுதான் அந்த அவை அடக்கம் என்று சொல்லுவது.
அப்படி சொல்கிறார். அடுத்த பாட்டில் அந்த அவருடைய நிலையை சொல்கிறார் சேக்கிழ பெருமான். இப்போ நம்ம பெருமான் திருவடிக்கு போகணுன்னா ஐயா சொன்ன சைவ சித்தாந்தம் தான் இங்கே என்ன ஆகணும்னா நம்முடைய ஆணவ மலம் போகணும், நம்முடைய இருவினை ஒப்பு வரணும். நமக்கு இருவினை ஒப்பு வந்து மலபரிவாகம் வரும், மலபரிவாகம் வந்தால் சக்தி நிபாதம் வரும், சக்தி நிபாதம் வந்தால் வீடு பேர் கிடைக்கும். இதுதான் 3 ஒரே நேரத்தில் நடக்கிறது. இது ஒரு 6 மாதம் கழித்து, அது ஒரு 6 மாதம் கழித்து, ஒரு வருஷம் அப்படியெல்லாம் இல்லை. எப்போ மலபரிவாகம் ஆகின்றதோ, ஆணவ மலம் எப்போ வந்து பரிவாகமாகின்றதோ அப்போவே இருவினை ஒப்பு வந்துடும். இருவினை ஒப்பு வந்தாச்சுன்னா என்ன சக்தி நிபாதம் வரும். சக்தி நிபாதம்னா திருவருள் சக்தி ஆன்மாவில் பதியும். திருவருள் சக்தி ஆன்மாவில் பதிஞ்சதுன்னா என்ன ஆகுன்னா வீடு பேர் கிடைக்கும். வேற ஒன்றுங்கிட்ட அதான் மலபரிபாகம், சக்தி நிபாதம், அப்புறம் வீடு பேர். இது எல்லாம் ஒரே நேரத்தில் நிகழக்கூடியது. அந்த நிகழ்வு அவருக்கு வந்துருச்சுங்க. அதில் தசகாரியத்தில் நமக்கு வரும் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, அதே மாதிரி இதை தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம், கடைசி 10வது நிலை சிவபோகம். அவர் எந்த நிலையில் இருந்தார் அப்படிங்கிறது 2வது பாட்டில் சொல்கிறார் சேக்கிழ பெருமான். படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பி ஆரூர செம்பொன் திருமேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையின் கலைகெட்டெழுந்து கதிர் பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் அப்படின்னார். இப்போ எப்போ கைலாயம் போனார் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு ஆன்மா எப்போ கைலாயம் போக முடியும்னா இருவினை ஒப்பு வரணுங்க. இருவினை ஒப்புனா என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நன்மை வந்தாலும் சரிங்க, அதனால் பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் இல்லாமல், அதே மாதிரி தீமை வந்தாலும் துவண்டு போகாமல், இது இரண்டும் இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்னைக்கு வருதோ அப்போ தான் நமக்கு இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னு அர்த்தங்க. அதுதான் இருவினை ஒப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய சைவ சித்தாந்தத்தில். ஆமாம், இருவினை ஒப்பு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய இருவினை ஒப்பு அதுதான். இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இரண்டையும் ஒன்று போல கருதுவது முடியுமா அப்படின்னா பெரியவங்களால் முடியும், நம்மளால் முடியும். அதை கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார் அப்படின்னார் திருக்கூட்ட சிறப்பில். கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் மொக்கவே நோக்குவார் அப்படின்னார். கூடும் அன்பினில் கும்பிடலை என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொன்னார். அந்த நிலை இப்போ அவருக்கு வந்துருச்சு. யாருக்கு? சுந்தரருக்கு. கேரளா போகிறார். கேரளா வருகின்றவர் முதல்ல எந்த பதிக்கு வராருன்னா கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அவினாசியம்பதிக்கு வரார். முதல் பதி அதுதான். வெள்ளானை சருக்கத்தில் எடுத்துட்டிங்கன்னா முதல் பதி எதுன்னா கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அவினாசியம்பதி. அவினாசியம்பதிக்கு வருகின்ற பொழுது ஒரு வீட்டில் அழுகுரல் கேட்கிறது, இன்னொரு வீட்டில் மங்கள ஓசை நடக்கிறது. என்னென்னு கேட்குறாரு. 2 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த மடுவிலை விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குழந்தையை முதலை விழுங்கி விட்டது. இன்னொரு குழந்தைக்கு இன்றைக்கி உபநயன சடங்கு நடக்கிறது. உபநயனம் நடக்கக்கூடிய வீட்டில் மங்கள ஓசை கேட்கிறது. அந்த குழந்தை இழந்த வீட்டில் அழுகுரல் கேட்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 5 வயசில் அந்த குழந்தை இறந்தது. இப்போ 7 வயசு ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்மளாம் என்ன செய்வோம், மங்கள ஓசை கேட்குற வீட்டுக்கு போவோம் இல்லைங்களா. அழுகுரல் அங்கேயே அழுதுட்டுருக்குறாங்க, நம்ம ஏன் போகணுன்ட்டு. ஆனால் சுந்தரர் அப்படி அல்ல. அந்த அழுகுரல் கேட்ட வீட்டுக்கு முதல்ல போனார். அழுகுரல் கேட்ட வீட்டுக்கு போய் அந்த பெரியவங்களை பார்த்து, அந்த பெற்றோர்களை பார்த்து கேட்குறாரு. இன்ப மகனை துன்பம் மறந்து முகமலர்ந்து அப்படி வணங்கிய அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இன்ப மகனை இழந்தது நீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க நம்மளாக இருந்தால் அப்படியே அவர் திருவடியில் விழுந்து கதறிடுவோம் இல்லையா. என்ன இருந்தாலும் குழந்தை போயிடுச்சுன்னு வருத்தம் அவங்களுக்கு, அந்த வருத்தமெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அன்று புகுந்து போனது முன்பு வணங்க முயல்கின்றோம், அன்பு பழுதாகாமல் இருந்தது நாங்கள் செய்த தவம் அப்படின்னாங்க. சுந்தரரையே குருநாதராக கொண்டவர்கள் அவங்க. அது ஆதிசிவாச்சாரியர் குடும்பம். அந்த குடும்பம், நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய தவம் சாமி, அது என்றைக்கோ நடந்து போயிடுச்சு, அதை பற்றி என்ன இருக்குது, எங்களுடைய அன்பு கொஞ்சம் கூட குறையாமல் இருந்ததுனால நீங்கள் இங்கே வந்தீங்க, முதல்ல உங்களை வணங்கிக்கிறோம், வணங்க முயல்கின்றோம் அப்படின்னாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், நான் வந்ததற்கே இந்த மறையவனுடைய மனைவியும் எவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொன்னால், அந்த குழந்தையை அழைத்து கொடுக்காமல் நான் நம்ம உள்ளேயே போக மாட்டேன்ட்டார். அவனாசியம்பதி இறைவனை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி நேராக குளத்துக்கு போனார். அப்படி குளத்துக்கு சென்று எற்றான் மறைக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானை என்று சொல்லக்கூடிய பதிகத்தில் 4வது பாட்டு, உரைப்பார் உரையுகந்து உள்க வல்லார்தங்கள் உச்சியார் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவினாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனி என்றார். முதல்ல கெஞ்சி கேட்டார், 7 பிறப்புக்கு நீதான்ப்பா எனக்கு
தலைவர் அதான் எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே உற்றாய் என்று உள்குகின்றேன் உடன். அப்புறம் கடைசி 4வது பாட்டில் கொஞ்சம் வேகமாக பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணுவே தெரியாது. காலனுக்கு உத்தரவு போட்டு அந்த குழந்தை வரணும். இப்போ குழந்தை அங்கே வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, குளமெல்லாம் வறண்டு கிடக்குது, அங்கே ஒன்றும் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. முதல்ல எங்கே போச்சுன்னே தெரியாது, அந்த குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியாது, குளத்தில் தண்ணியும் இல்லை. சாமியினுடைய உத்தரவு பாருங்கள், அப்படியே சொன்ன உடனே மழை பொழிகிறது. எங்கேயோ இருந்து அந்த முதலை வருகிறது. முதலையினுடைய வாயிலிருந்து 2 வயசு கூடுதலாக 5 வயசில் முழுங்கின அந்த, அதாவது முதல வாய்க்குள்ளே போனால் எதுவும் கிடைக்காதராம்பாங்க. யாராவது ஒருத்தனுக்கு திருப்பி கொடுக்காத ஒருத்தனுக்கு பணம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன், கிராமத்தில் சொல்லுவாங்க அது முதல வாயில் போன மாதிரி தான் அப்படிம்பாங்க. ஆனால் முதல வாயில் போனது முழு வளர்ச்சியோடு வந்தது பெரிய புராணத்தில் தான் இருக்குது. அதுதான் பெரிய புராணம். ஆமாம், அப்போ தான் அதை சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. பெருவாய் முதலை உமிழ்ந்த பிள்ளைதனை உருகா நின்றதாய் ஓடியெடுத்து கொடு வந்து உயிரளித்த திருவாளந்தன் சேவடியில் மறையோனோடு வீழ்ந்தால் மறுவா தருவார் மாணவர்கள் மலர்த்துவ என்று சொல்லி அந்த இடத்த சொல்லுவார். அந்த இடத்துல தான் உயிரளித்த திருவாளன் அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். அப்படின்னா திருவாளன் அப்படின்னா பெரிய புராணத்தில் 6 இடங்களில் வருது திருவாளன் அப்படிங்கிறது. 4 இடங்கள் வந்து சிவபெருமானை பற்றி வருது, 2 இடத்துல சுந்தரர் பற்றி வருது. திருத்தொண்ட தொகைமுன் படைத்த திருவாளன் நேசம் நிறைந்த பாட்டில் சொல்கிறார். இந்த இடத்துல உயிரளித்த திருவாளன், உயிர் கொடுத்ததே சுந்தரருடைய அந்த பதிகம்தான். அதனால் அவர் திருவாளன் அப்படின்னா முக்தி திருவை ஆள்பவன் அப்படின்னு பொருள். சிவக்குணைய உரை சொல்கிறார் சிகேசி ஐயா. முக்தி திருவை ஆள்பவன் பேருங்க. யார் முக்தி திருவை ஆள முடியும்? சிவபெருமான் தான் ஆள முடியும். அந்த திருவாளன்கிற பட்டம் வேறு எந்த நாயன்மாருக்கும் கொடுக்கல சேக்கிழ பெருமான். வேறு 4 இடங்கள்லையுமே சிவபெருமானை தான் திருவாளன் சொல்கிறார். திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேத்த நாவுக்கரசருடைய புராணம். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருது, ஆனாய நாயனார் புராணத்தில் வருது. எல்லாமே சிவபெருமானத்தான் சொல்கிறார் திருவாளன்கிறது. இந்த 2 இடம் மட்டும்தான் சுந்தரரை திருவாளன் என்று சொல்லி சொல்கிறார். இந்த செய்தி அப்படியே அந்த குழந்தையோட வந்து மறையவனும் அந்த பெண்ணும் வந்து வணங்குகின்றார்கள். அவர்கள் எல்லாம் அப்படியே ஆசீர்வதித்து அவர் வந்து அந்த குழந்தைக்கு அவரே பூநூல் சடங்கு செய்கிறார். அது ஒரு பெரிய சிறப்பு. அந்த குழந்தைக்கு அவரே அந்த திருமண சடங்கு பூநூல் விழா செய்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து மலைநாடு செல்லுகிறார். அந்த செய்தியை வந்து சேரமான் பெருமான் நாயன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது, சுந்தரரால் அந்த குழந்தை மீண்டும் 2 ஆண்டு வளர்ச்சியோடு மீட்கப்பட்டது என்று சொல்ல உடனே சொன்னவங்களுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்தாராம் சேரர். நம்முடைய தோழர் இப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்திருக்கிறார். அந்த நல்ல செய்தி சொன்னால் ஏதாவது பரிசு கொடுக்கணும். அது சொன்னவங்க அத்தனை பேர்த்துக்கும் பரிசு கொடுத்தாராம் சேரமான் பெருமாள் நாயனார். அவ்வளோ மகிழ்ச்சி. இப்போ அவர் போகிறார், சுந்தரமூர்த்தி சாமிகள் மீண்டும் மலைநாட்டுக்கு போகிறார். மலைநாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அதை சொல்கிறார், குன்றைவள நாட்டில் அகம் புகுந்தார், அடியேன் அகத்தில் புகுந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். குன்றைவள நாட்டு மலைநாட்டுக்குள்ளே உள்ளே போனாராம், அவர் சேக்கிழ பெருமானுடைய உள்ளத்துக்குள்ளேயும் போயிட்டாராம். அடியேன் அகம் புகுந்தார் என்று சொல்லி சொல்லுவார். அப்படி செல்லுகின்ற பொழுது அப்படி செய்வதொன்றும் அறியாமே சிந்தை மகிழ்ந்து சேரமான் பெருமாள் நாயனார், என் ஐயன் அணைந்தான், என்னை ஆளும் தலைவன் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், அணைந்தான் அணைந்தான் என்று சொல்லி அப்படியே எல்லாத்துக்கும் பரிசுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. மலர் தூவி அப்புறம் அப்படியே அவரை வாழ்த்தி வணங்குகின்றார்கள். அப்படி வணங்கி அப்படியே அரண்மனைக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து ஆலயம் செல்லுகிறார்கள். அப்படி ஆலயம் அடுத்த நாள் அவர் வழிபாடு செய்கின்ற பொழுது பல நாள் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். அன்று வந்து அவருக்கு காலை நேரத்தில் வழிபாடு செய்கின்ற பொழுது அப்போ தான் வந்து கோயிலை வளமாக வருகின்ற பொழுது தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுகிறார். அந்த பாட்டில் 8வது பாட்டில் ஒரு பாடல் வருதுங்க, வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் என்று சொல்லி அந்த பாட்டு. அந்த பதிகத்தினுடைய குறிப்பு என்னென்னா எடுத்த திருப்பதிகத்தின் குறிப்பு பாசமெடுத்த வாழ்க்கை வெறுப்பது என்று சொல்லி, அதாவது இந்த பாச வாழ்க்கை உலகியல் வாழ்க்கை விடுவது அந்த பதிகத்தினுடைய குறிப்பு. யாராச்சும் உலகியல் வேண்டாம், பெருமான் திருவருள் தான் வேணும்னா அந்த தலைக்கு தலைமாலை அணிந்தது அந்த பதிகத்தை பாடலாம். அந்த வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் பாடினாருங்க. அவ்வளோதாங்க. சாமி என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமேல் சுந்தரனுக்கு வந்து இந்த மண்ணுலகத்தில் வேலை இல்லை, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அதனால் தேவர்கள் எல்லாம் அழைத்து ஒன்றிய சிந்தை ஊரனை நம்பால் அழைத்து கொண்டு வாரும், உம்பர் வெள்ளானையின் மீது ஏற்றி அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கட்டளை போடுறார் பெருமான். அப்படி கட்டளை இடுகின்ற பொழுது தேவர்கள் எல்லாரும் அப்படியே அந்த வாயில் புறத்திலே சுந்தரர் தயாராக அப்படி வளமாக வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கைலாயம் போகணும்லாம் தெரியாது. அந்த வாயில் புறத்தில் வெள்ளை யானையோட தேவர்கள் எல்லாம் காத்து கிடக்கிறார்கள்.
அப்படி காத்து கிடந்து அப்படியே வந்து சுந்தரரை வணங்கி கொண்டு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பூவலம்பு கையிலையில் புனல் சடை முடியார் அருளிப்பாடு, சாமியினுடைய ஒரு அருளிப்பாடு, நாங்கள் உங்களை அழைத்து கொண்டு செல்ல வந்திருக்கிறோம், ஏவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் நாங்கள் உங்களை பணி செய்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது சுந்தரர் சொன்னார், வேறு வழியே இல்லாமல், ஏன்னா இறைவனுடைய அருளிப்பாடு ஏற்று ஆக வேண்டும் என்று சொல்லி அப்படியே அவர் எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ஆணையின் மீது, வெள்ளை யானையின் மீது ஏற்றுகிறார்கள். அப்படி வெள்ளை யானையின் மீது ஏற்றுகின்ற பொழுது அப்படியே தேவர்களெல்லாம் தானனை முன் படைத்தான் என்று சொல்லி அந்த பதிகம் அப்போ தான் பாடுறார். தேவர்களெல்லாம் அப்படியே முன்னாடி அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். இவர் அப்படியே யானையின் மீது ஏறினவர் யாரையும் நினைக்கல, பறவை நாச்சியாரை நினைக்கல, சங்கிலி நாச்சியாரை நினைக்கல, சேரமான் பெருமான் நாயனாரை நினைச்சார். அவர் நினச்சது ஒரே ஒருத்தர் சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமான் நாயனார் அங்கே அரண்மனையில் இருக்கிறார் கொடுங்கலூரில். அப்படி அரண்மனையில் இருக்கக்கூடிய சேரமான், அவருக்கு தான் ஒரு இது இருக்கு இல்லையா, களரிற்றறிதல் என்று சொல்லக்கூடிய அந்த இது இருக்குது. யார் என்ன நினச்சாலும் அவருக்கு தெரியும். இப்போ அதுதான் அவருக்கு கைலாயம் போகிறதுக்கே காரணமாக இருந்தது. அவர் சரி ஏதோ நமக்கு சுந்தரர் நம்மளை நினைக்கிறார் என்று சொல்லி அவர் வெள்ளை யானையில் போகிறது அவருக்கு தெரியுது. குதிரை ஒன்றை அழைக்கிறார். குதிரை ஒன்றை அழைத்து காதிலே அந்த சிவ மந்திரத்தை சொல்கிறார். அப்படி மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த குதிரை அப்படியே அவரை வலமாக வந்து கொண்டு அப்படியே மேலே போகிறார். மேலே போனால் அவருக்கு அங்கே அனுமதி இல்லை. அவர் அங்கே அப்படியே அந்த வாயில் புறத்தில் நிறுத்திடுறாங்க அவரை. ஏன்னா அங்கே அனுமதி யாருக்கு, ஒருத்தருக்கு மட்டும்தான், சுந்தரருக்கு மட்டும்தான் அனுமதி. அப்புறம் எல்லாம் அப்படி மேலே போயிட்டுருக்கிற பொழுது தான் அந்த பதிகம் பாடுறார். அதெல்லாம் விலக்கி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அதில் என்னென்னா, அந்த பதிகத்தில் தான் இதுதான் வந்து பெரிய புராணத்தினுடைய ஆரம்பம் கடைசி ரெண்டுமே இதுதான். பெரிய புராணத்தினுடைய ஆரம்பம் இதுதான், கடைசி இதுதாங்க. அதில் அந்த ஒரு பாட்டு வரும் பாருங்கள், அதாவது என்னங்க இல்லை, அது ஊனுயிர் வேறு செய்தான் முதல் பாட்டு. இந்திரன் மால்பிரமன் எழிலாறுமிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நந்தமருடன் தான் நொடித்தான்மொழி உத்தவனே. அப்படியே எல்லாரும் கேட்குறாங்களாம் தேவர்களெல்லாம், இது யார், இது யார்? சாமியினுடைய வெள்ளை, அதாவது இவருக்கு வந்த வெள்ளை யானை என்னென்னா, சிவபெருமான் ஏறி செல்லக்கூடிய ஐராவனம், இந்திரன் ஏறி செல்லக்கூடிய அது ஐராவதம். அதுக்கு வந்து 2 கொம்பு, இதுக்கு வந்து 2000 கொம்புகள். பெருமான் ஏறி செல்லக்கூடிய ஐராவனத்தை அனுப்பியிருக்கிறார். இப்படிப்பட்டவர் யார் என்று சொல்லி எல்லாரும் கேட்குறாங்களாம். அப்போ வந்து சாமி சொல்கிறாராம், நம்ம சுந்தரம் வரார், நந்தமர் ஊரனின்றான். இது எங்கே வருது அப்படின்னா, திருமலை சிறப்பில் பெரிய புராணத்தில் ஆரம்பத்தில் கைலாயத்தில் அந்த உபமன்ய முனிவர் உபதேசம் பண்ணிகிட்டு இருப்பார். அடியார் பெருமக்கள் எல்லாம் எல்லாரும் அப்படி அவர்கிட்ட பாடம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மேலே வந்து ஒரு ஒளி போகுது. அந்த ஒளி வந்து எப்படி இருக்குதுன்னா, 1000 ஞாயிறு போன்றது ஒரு பேரொளி. ஒரு சூரியனையே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. 1000 சூரியன் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஒளி பிழம்பு மேலே போகுது. அப்போ வந்து அந்த சீடர்கள் எல்லாம் கேட்குறாங்க, யாருக்கிட்ட, உபமன்ய முனிவர்கிட்ட கேட்குறாங்க, இது என் கொல் அதிசயம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவருக்கு உடனே சொல்ல தெரியலை. அவர் என்ன பண்ணார், சிவபெருமானுடைய திருவடியை வணங்குறார். வணங்குகின்ற பொழுது வந்துட்டு இருக்கிறது சுந்தரர் என்று சொல்லி சாமி அவருக்கு உணர்த்துறார். அப்படி உணர்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாருனா, எழுந்து நின்று அப்படியே கைகூப்பி அந்த திசையை பார்த்து வணங்கி கொண்டே போகிறார். அந்த ஒளியை பார்த்து வணங்கி கொண்டே போகிறார், எதுவும் பேசுறதில்ல. அப்போ தான் அந்த மாணவர்கள் எல்லாம் மீண்டும் கேட்குறாங்க, சம்புவின் அடைத்தாமரை போதால் எம்பிரான் இறஞ்சாய் இகுது என்? சிவபெருமானை தவிர நீங்கள் யாரையும் வணங்க மாட்டீங்கல்ல, இந்த ஒளியை பார்த்து வணங்குறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையன் அப்படிங்கிறார். தம்பிரானை தன் உள்ள, நம்மெல்லாம் சாமியை போய் இப்போ கற்பூரீஸ்வரர் போய் பார்த்தேன், நான் வணங்கிட்டேன், மறுபடியும் நான் மறந்துடுவேன். மீண்டும் வருகின்ற பொழுது தான் கற்பூரீஸ்வரர் நெஞ்சுக்குள்ளே வருவார். ஆனால் அவர் அப்படி அல்ல. தம்பிரானை தன் உள்ளம் தலையவனா உள்ளுக்குள்ளே வச்சு வருடிட்டு இருப்பாராம். ஒரு கணவன் மனைவி, ஒரு மனைவி கணவனுடைய திருவடியை வணங்கிட்டு இருப்பாளாம், கற்புடைய ஒரு மனைவி. அது மாதிரி சுந்தரர் வந்து தன்னுடைய சிவபெருமானுடைய திருவடியை வணங்கிட்டு இருப்பாராம். சேக்கிழார் பெருமான் நம்முடைய அப்பர் சாமிகளை சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் அப்படிம்பார். அப்படின்னா ஒரு கணவனுடைய திருவடியை ஒரு கற்புடைய மனைவி எப்படி நெஞ்சில் வருடிட்டு இருப்பாளோ அது மாதிரி இவங்கெல்லாம் பெருமானுடைய திருவடியை வச்சுருப்பாங்களாம். அப்படி சொன்ன உடனேயே நாம் தொழும் தன்மையன்னாரி, நான் மட்டுமல்ல நீங்களும் வணங்கக்கூடிய பெருமையுடையவர் என்று சொல்லுகின்ற பொழுது தான் எல்லாரும் வணங்குறாங்க. எல்லாரும் உபமன்ய முனிவர்கிட்ட கேட்குறாங்க, அப்படின்னா அவர் என்ன தவம் செய்தார் அதை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்கணும். இதுதான் பெரிய புராணம் ஆரம்பங்க. அப்போ பெரிய புராணம் எப்படி வருதுன்னா, உபமன்ய முனிவர் சொல்கிறாரு, மாணவர்கள் கேட்குறாங்க, சேக்கிழ பெருமான் அதை சொல்கிறார். எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கு தான் பெரிய புராணம்.
உபமன்ய முனிவர் சொல்கிறாரு, மாணவர்கள் கேட்குறாங்க, சேக்கிழார் பெருமான் அதை நமக்கு சொல்கிறார். இதுதான் இந்த இடம் தான் அந்த இடம், அந்த மேலே போகிற பொழுது வணங்கினது. அப்படியே பாடிக்கொண்டே செல்லுகிறார். மேலே போயாச்சு. மேலே சென்று அப்படி எப்படி போய் பெருமான் திருவடியில் விழுந்தார் அப்படின்னா, சீக்கிரமாக முடிச்சிட்றேன் நான். பெருமான் திருவடியில் எப்படி விழுந்தார் அப்படின்னா, நீண்ட நாள் தாய் பசுவை பிரிந்த ஒரு கன்று எப்படி போய் தாய் பசுவனுடைய திருவடி அப்படி போய் சேருமோ அது மாதிரி கன்றுக்குட்டி போய் சேர்ந்த மாதிரி சேர்ந்தாராம். சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து விழுந்து எழுந்து சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் நோக்கின தனிப்பெரும் தொண்டரை நேரிலை ஒன்றும் மேனியர் நேரிலை வளப்பாகத்தர் ஊரனே வந்தனை என்றார் உலகம் உய்ய அப்படின்னார். எங்கே யாருக்கு கிடைக்கும்? 18 வருஷம் பிரிஞ்சிருந்த ஒரு பெரிய ஒரு இது சாமிக்கு ஒரு அன்பு. அதே மாதிரி இவருக்கும் 18 ஆண்டுகள் இந்த மண்ணுலகத்தில் போய் இருந்து இப்போ வந்து பெருமானை பார்த்துருக்கிறார். அவருக்கு அதான் அந்த பாசத்தை சொல்கிறதுக்கு தாய்ப்பசு கன்றுக்குட்டி அப்படின்னாரு. சிவபெருமானை தான் தாய்ப்பசுவாக சொல்லுவாங்க, அடியார்களை கன்றுக்குட்டியாக சொல்லுவாங்க. கண்ணப்ப நாயனார் பணத்தில் மட்டும் மாறும். கண்ணப்ப நாயனார் பணத்தில் கண்ணப்பர் தாய்ப்பசு, சிவபெருமான் கன்றுக்குட்டி. கன்றகள் புனிற்றா போல்வார் காதலின் நோக்கி நிற்பார் அப்படிம்பார். அங்கே மட்டும் அந்த ஓமை மாறும். அந்த ஓமை மாறுறதுக்கு என்ன காரணம்னா, அவருடைய அன்பு எல்லாத்த விட விஞ்சிய அன்பு, கண்ணப்பருடைய அன்பு. அதுக்கு மேலே ஒரு அன்பு சொல்லவே முடியாது. ஆமாம், அப்படி இந்த இடத்துல வந்து அந்த தாய் அப்படி போய் விழுந்த உடனேயே சாமிகிட்ட சொல்லார், எத்தனையோ பிழைகள் நான் செய்திருப்பேன் பெருமானே, என்னுடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து நீங்கள் என்னை ஆட்கொண்டது நான் செய்த ஒரு பெரும் தவம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சரி பரவாயில்ல, நாம் வந்தாச்சு, நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கல. அவர் சாமிகிட்ட சொல்கிறார், சேரலன் வாயில் புறத்துலன் அப்படின்னாரு. தோழரை விடுறதுக்கு மனசு வரல, எப்படி இருக்கணும்னு காட்டுறாரு பாருங்க. எல்லாம் பேசிட்டு சரி வந்தாச்சுல கைலாயம், நீ என்ன அப்படின்னு நினைக்கல, சேரலன் வாயிற்புறத்துலன் அப்படின்னாரு. நந்தியம் பெருமான் அழைச்சார் சாமி, அவனை கொணர்க அப்படின்னாரு. பெரிய தேவரை அழைத்து அவரை கொணர்கன்னாரு. இவரை அழைச்சிட்டு போனாங்க. அப்படி அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது சாமி கேட்குறாரு, அலையாமை வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது சொல்கிறாரு, புரைசை ஆணை முன் சேவித்து வர பெற்றனன் சுந்தரருடைய திருவடியை பற்றி நான் இங்கே வந்துட்டேன் சாமி, நீங்கள் அழைச்சல நான் வரல, நான் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியாது, சுந்தரர் திருவடியை பற்றினேன் வந்துட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? நாயன்மாருடைய திருவடியை பற்றினா நாம் பெருமான் திருவடிக்கு எளிமையாக போனோம். அதாவது எங்கே போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட்கட் என்னென்னா அடியாருடைய திருவடி தான் ஷார்ட்கட், வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது மீண்டும் ஒரு விண்ணப்பம் அப்படிங்கிறாரு யார்? சேரமான் பெருமான் நாயனார். பெருகு முனிவரும் தேவரும் துதிப்பரும் பெரியோய் அன்பால் திருவுலாப்புறம் பாடினேன் செவிமடு தருள வேண்டும் மறுவு பாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தன என்ன அருளும் ஈசரும் சொல்லுக என்றார் அவரும் கேட்பித்தார் அப்படின்னார். அப்படின்னா என்ன சொல்லாருன்னா, பெருமானே உங்கள் மேலே அன்பாக நான் ஒரு திருவுராப்புறம் பாடினேன், அதான் கைலாய ஞான உலா என்று சொல்லுவது, அது ஒரு அகத்துறை பாடல். பெருமான் அப்படி ஓலக்கம் அப்படி பெருமான் திருவீதியில் செல்லுகின்ற பொழுது 7 வகையான பெண்களும் அவரை பார்த்து அன்பு செய்வது போல காமுறுவது போல அந்த பதிகம் இருக்கும், அகத்துறை பாடலாக இருக்கும். அது 7 பெண்களுடைய பருவம், 7 பருவம், 7 பருவத்து பெண்களும் அன்பு கொண்டாங்களாம். அப்படின்னா உலகியல் காதல் வேறு, பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய காதல் வேறு. அந்த மாதிரி திரு ஞான உலாவில் பாடியிருக்கிறார். இதை கொஞ்சம் கேட்கணும் சாமின்னு சொன்ன உடனே அவரும் சொல்கிறார், அவரும் கேட்கிறார். இப்படி அந்த பதிகம் அங்கு பாடப்படுகிறது. அதற்கு பிறகு 2 பெருமக்களும் சிவகணங்களாக அங்கே இருக்கிறார்கள். அந்த பதிகத்தை கீழே யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சாஸ்தா என்று சொல்லக்கூடிய மாசாத்தனார், அதான் ஐயப்பன் சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் கைலாயத்தில் இருக்கிறார். அவர் திருப்பிடவூர் என்று சொல்லக்கூடிய திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தால் இருக்குது. அந்த திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ. ஆமாம், அந்த திருப்பட்டூரில் கொண்டு சேர்க்கப்பட்டது இந்த 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய திரு கைலாய ஞான உலா என்று சொல்லி, இப்படி 2 பெருமக்களும் அங்கு சுந்தரர் தோழராக அங்கு இருக்கிறார். சேரமான் பெருமான் நாயனார் சிவகணங்களுக்கு தலைவராக அங்கு வீற்றிருக்கிறார் என்று சொல்லி இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் பொறுமையாக கேட்டவங்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் மொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம். கடவுளே, எல்லாருடைய சொண்டையும் ஒரு ஈரம் இருக்க சார், ஒரு நண்பனை அறிமுகம் செய்வதற்காக ஒரு கடவுள் வருவான். நண்பனை அறிமுகம் செய்வதற்காக ஒரு கடவுள். சேரமான்
நடராசர் பெருமானை வழிபாடு செய்யல, சிலம்பொலி கேட்கல, கேட்க போட்டு விட்டு போக வேண்டியதானே. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்குது, எதுக்கு தன் உயிரை மாற்றிக் கொள்ள போறான் செய்யறேன்ட்டு. ஐயோ, உனக்காக ஒரு நண்பனை காண்பீங்கன்னா நீ பாட்டு செத்து போயிட்டா என்ன ஆகும்? அது காரணம் சொல்றாரு பாருங்க, நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சேர்க்கிறார். ஒன்றும் 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக, குணம் ஒரு 3 திருந்து சாத்து விதமையாக, இந்துவாள் சடையானார். சார் அப்படி ஒன்றி கிடந்தா சார், அந்த ஒன்றுதலால ஒரு நல்ல நண்பனை திறந்தார் அப்படின்னு சொல்லி சேரமானை அறிமுகம் செய்கிற ஒரு காட்சி. சேரமானுக்கு நீ நாள்தோறும் இப்படி எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் என்ன பேசுகிறதோ, என்ன துன்பத்தை அது வாட்டுகிறதோ, அந்த துன்பத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி கொடுப்பதானால் நான் அரச பதவியை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அரியணையில் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டதற்கு கடைசி கட்டம் ரொம்ப அழகான அந்த காட்சி. இந்த பெரிய புராணத்துல தான் நான் வந்து பிளாஷ்பேக் நினைச்சேன். என்ன பிளாஷ்பேக் இங்க சார்? என்ன பாட்டு எதனா கையில் இருக்கா பாருங்க, கையில் எதா இருக்குதா பாருங்க. கையிலையான் நெஞ்சில் இருக்க, அதனால அந்த பாட்டு இங்க சொல்றாரு. அடுத்த திருவாளர், அடுத்து அங்க எத்தனை இடத்துல திருவாளன் சொல்றார்? யாரு சொல்றார்? சுந்தரரையே திருவாளனாக மாற்றிய இடம் 2 இடம். ரொம்ப அவ்வளவு ஆழம். எங்கள் சுந்தரமூர்த்தி நான் சொன்னது சாதாரணமா சொல்ல, அப்படி உட்கார்ந்த இடத்திலிருந்து சொல்வார். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு கொண்டேன். சுந்தரனுக்கு திருமணம் ஏற்பாடு, நாவலூர்ல நடக்குது தகராறு. அந்த தகராறு எப்ப நடந்தது? அங்கிருந்து இந்த சுந்தரரும் அந்த பெரியவரும் 2 பேரும் எப்படி வந்திருப்பாங்க, எப்ப தொடங்கினாங்க, எப்ப வழக்கு மன்றத்துக்கு வந்தாங்க, நேரத்தை அறுதிட்டு சொல்லுவார். ராத்திரி 10:15 மணிக்கு தகராறு விஷயம். இந்த ஓலை கொண்டு வந்து கொடுத்து சிக்கல ஆரம்பிச்சிட்டாரு. அங்க தொடங்கினது அப்படியே மெதுவா நடந்து காலையில வெண்ணைநல்லூருக்கு வந்தாச்சு. வழக்கு மன்றம் காலையில் 8 மணிக்கு போய் அந்த இதெல்லாம் ஆவணத்தெல்லாம் கொண்டு வர சொல்றாரு. 8:15 மணிக்கு ஆவண தீர்ப்பு 8:30 முடிஞ்சிச்சு. 8:30 முடிஞ்சோன்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு. பின்னால அவர் வர்றாரு. அங்க சுந்தரரை, அந்த வேதியரை சுந்தரர் தொடுத்தினாரு. திருப்பதி வெண்ணைநல்லூருக்கு பிறகு என்னாச்சுன்னா சுந்தரரை சாமி தொடுத்துறாரு. இந்த சுந்தரரை சேரமானுக்கு அறிமுகப்படுத்துறார். நிறைவாக யாரை வேண்டுமானாலும் மறந்துடலாம், நண்பனை மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது என்பது சேக்கிழார் காட்டுகின்ற மிகப்பெரிய பாடம். சார் உங்க வருத்தம் பூரா யாருக்கு வேணா சொல்லலாம் சார், யாருக்கு வேணா சொல்லலாம். ஆனா அதற்கான ஒரு நமக்கு அமைதி கிடைக்கிற இடம் எங்குமே கிடையாது. இறைவன் கிட்ட நீங்க போய் சொல்லலாம் சரிங்க, அவர் கூட என்ன பண்ணாரு, நீ பட வேண்டியதெல்லாம் பட்டுட்டு வாட, அப்புறம் பாத்துக்கிறேன் காத்துட்டு இருப்பார், அவ்வளவுதான். ஆனால் நண்பனிடம் சொல்லி பாருங்க, அந்த நேரத்திற்கு உச்ச நேரத்தில் உறுதுணையாக ஒரு ஆறுதலை சொல்றான் பாருங்க, அவன் தாங்க கடவுள், அவன் தான் கடவுள். அப்படி பெரிய புராணம் நமக்கு ரொம்ப அழகா பேரு சொல்லி ஒருத்தன் எவன முக்தி அடைவானா? யாரு பேர்? இறைவன் பேரு சொல்லி அடையலாம். சுந்தரர் பேரு சொல்லி சுந்தரருக்கு மட்டும் போய் சேர்ந்தாங்க. நம்ம இதுல பெருமலை கொடுத்தாரு. இன்னொன்னு நம்ம திருவிழா இடைமருதூர் இந்த பக்கம் பட்டினத்தார், அந்த பக்கம் பத்திரகிரியார். பட்டினத்தாருக்கு சீடர் வந்து பத்திரகிரியார் முதல்ல போயிட்டார், பட்டினத்தார் போலீங்க. அடியாரை திருவடி எவன் பற்றி கொள்ளுகிறானோ அவன் ஆண்டவனை அடைவது எளிதில் அடையலாம். எந்த சாத்திரங்களும் இழந்தில்லை, எந்த வழிபாடும் இழந்தில்லை. பெரிய புராணம் என்று சொல்லி ரொம்ப அழகா இவர்களெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிருங்க. 31 நாள் கொடுக்கணும். எதுக்கு? சேரனும் சுந்தரனும் தலைப்பு அவ்வளவுதான். 31 நாள் கொடுத்துட்டு ஐயா மன்னிக்கணும், இன்னும் ஒரு 30 நாள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்பதான் அஞ்சை களத்துக்கு வந்திருக்கிறாங்க, இன்னும் இதுக்கப்புறம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு சார், அந்த திருக்கைலாய ஞான உலா முதலாக ஒரு நூல் கைலாயத்தில் அரங்கேற்றம் பெற்றது என்றால் தமிழினுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அது அங்கிருந்து கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் அம்சம் பாருங்க. அவன் எப்பேற்பட்ட ஆள், அப்பா சாஸ்தா
இந்த மகிழ்ச்சியில் நாம் இன்னைக்கு வீடு செல்வோம். அத்துணை அடியார் பெருமக்கள் சிற்றுந்தி அறிந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக அழகாக என் மீது கொஞ்சம் கோபம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய வரலாற்று ஒரு மணி நேரத்தில் முடியும் சொல்றேன். எப்படா அது நடக்கும்? என்ன சமாதி அந்த திருவடி சிலம்பொலிக்கு பார்த்தாதே நேரம். இவ்வளவு அழகாக நம்ம எல்லாம் கட்டி போட்ட ஐயா அவர்கள், எங்கள் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.